Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஃபடேலும் ஸ்டைலும் பைசனை தேடி ஒரு மோட்டலுக்கு வராங்க. நீ மட்டும் போடா, நான் இங்கே வெயிட் பண்றேன்னு ஸ்டைல் சொல்றப்ப ஃபடேல் உடனே அவன் கண்ணை காட்டி உன்னை அப்படிலாம் விட்டுட்டு போயிட முடியாது, ஒழுங்கா இறங்கி முன்னாடி போடான்னு சொல்லி மிரட்டி அவனை உள்ள கூட்டிட்டு போறான். தென் இந்த மோட்டலோட ஓனர் கிட்ட ஃபடேல் பைசனோட போட்டோவை காமிச்சு இவன் இங்க வந்தானான்னு கேட்க, இவங்களும் பாட்டிருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி இங்க வருவீங்கன்னு சொல்ல, நீங்க ரீசெண்டா இந்த பையனை பாத்தீங்களான்னு ஃபடேல் கேக்குறான். இவங்களும் இல்ல நான் பாக்கல, கடைசியா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வரப்பட நான் பாட்டேன்னு சொல்லிட்டு, ஆமா என்ன பிரச்சனை, அந்த பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டானான்னு கேட்க, ஸ்டைல் உடனே ஆமாங்க நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, அவன் என் பாய் ஃப்ரெண்டோட தம்பி தான், அவன் ஒரு பையன் கூட ஓடி போயிட்டான், அதனாலதான் நாங்க அவனை தேடிட்டு இருக்கோம்னு சொல்றான். அதை கேட்டு இவங்களும் சின்ன பசங்கள அப்படிதான் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு, உங்க ரெண்டு பேருக்கும் ரூம் வேணுமான்னு கேட்க, ஸ்டைல் ஆமான்னு சொல்றான், பட் ஃபடேல் வேண்டான்னு சொல்றான். அதை கேட்டு ஸ்டைலும் என்னால இதுக்கு மேல டிரைவ் பண்ண முடியாதுடா, நான் ரொம்ப நேரமா டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், என் கையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றப்ப, இங்கெல்லாம் நம்ம ஸ்டே பண்ண முடியாது, இதனால டைம் தான் வேஸ்ட் ஆகும்னு ஃபடேல் சொல்றான். அதை கேட்டு இவங்களும் அடவும் பாய் ஃப்ரெண்ட் சொல்றான்ல, அவனுக்கு கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டைலுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கற்பனா இங்க கண்டு முழிச்சு பாக்குறப்ப ஒரு ரூம்ல இருக்கான். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு நினைச்சிட்டு இவன் அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு வெளியே வரப்ப பைசன் அங்க கன்னோட வந்து நிக்கிறான். நீ உண்மையிலேயே வீக்கா இல்ல அந்த மாதிரி நடிக்கிறியான்னு கேட்க, இவனும் எனக்கு உண்மையிலேயே கடலை பாட்டா பயம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பயம் இருக்கும்னு சொல்ல, நீ இந்த மாதிரி காரணம் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்காத, நீ என்ன ஏமாற்றப்ப உனக்கு பயம் இருந்த மாதிரி தெரியலையேன்னு கேட்க, கண்டோ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுறா, நான் அப்படி பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்ல, ஆனா பைசனோட கேக்குறதா இல்ல, உனக்கு இன்னொரு சான்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, இனி உன்னோட லைஃப் என்னோடது, நீ இந்த இடத்துல தான் சாக போறேன்னு சொல்லி மிரட்டுறான். கற்பனா இங்க ஃபடேலும் ஸ்டைலும் அவங்க ஸ்டே பண்ற ரூம்ல இருக்காங்க. இங்க ஒரு பெட் மட்டும் தான் இருக்கிறனால வேற ரூம் இருக்கான்னு ஃபடேல் கேட்க, இவங்களும் வேற எந்த ரூமும் இல்ல, இந்த ஒரு ரூம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டைலும் எனக்கு இந்த ரூம் ஓகேடான்னு சொல்ல, அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி மூட்டல பாட்டடே இல்லடானே இவன் ஃபடேல் கிட்ட சொல்லிட்டு, நான் இது வரைக்கும் கார்லயும் பண்ணதில்ல, சோ இப்ப நம்ம பண்ணலாமான்னு இவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி அதை ஃபடேல் மேல தூக்கி போட, இவனும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி கிட்ட வந்துட்டு ஸ்டைலோட கையில ஹேண்ட் கிளஃப மாட்டி விட்டுறான். தென் ஸ்டைலும் ஏன்டா இப்படி பண்ற, நான் ஒன்னும் ஓடி போயிட மாட்டேன்னு சொல்ல, ஃபடேலும் எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றான். அப்பவும் ஸ்டைல் ரொமான்ஸ் பண்றத பத்தி பேச, ஃபடேலும் நீ உனக்கு டயர்டா இருக்குன்னு சொன்ன, அதுக்கு காரணம் நீ இப்படியே டொன்னு பேசிட்டு இருக்கிறது தானே சொல்லிட்டு அவன் தூங்க போயிடுறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டைல் ஃபடேல் கிட்ட, நான் செத்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியான்னு கேட்டுட்டு, நீ என் அப்பா கிட்ட நான் அவரை ரொம்ப லவ் பண்றதா சொல்லிரு, தென் நான் இறந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் என்னோட அம்மாவை பாப்பேன், சோ நான் அவங்கள நல்லா பாட்டுப்பேன்றதையும் என் அப்பா கிட்ட சொல்லிடுன்னு சொல்லி இவன் ஃபீல் பண்ணி அழுக, ஃபடேலும் அவனை திரும்பி பார்க்காம நீ அழுகுறியான்னு கேக்குறான். அதுக்கு ஸ்டைலும் பின்ன என்ன அழுக வராதா, நான் தொண்ணு பேசிட்டு இருந்தாலும் சாவ நினைச்சு பயம் இருக்கதான் செய்யும்னு சொல்ல, ஃபடேலும் உன் சோக கதையை கேட்கறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல, சோ ஒழுங்கா தூங்குன்னு சொல்றான். கற்பனா அடுத்த நாள் பைசன் கண்டு முன்னாடி ஃபிஷிங் நெட்டை தூக்கி போட்டுட்டு அவனை போய் மீன் பிடிச்சிட்டு வர சொல்றான். அதுக்கு கண்டோம், நான் ஒன்னும் மீன் பிடிக்கிறவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அண்ட் எனக்கு தான் கடலை பாட்டா பயம்ன்றது உனக்கு தெரியும்லன்னு கேட்க, இவனும் இப்ப போறியா இல்லையான்னு கண்ணை காட்டி மிரட்டுறான். அதுக்கு கண்டோம், சரி நான் போறேன், பட் அதுக்கு முன்னாடி நான் என் தம்பி கிட்ட பேசலாமான்னு கேட்க, பைசனும் நீ இப்ப எதையும் கேக்குற நிலைமையில இல்ல, நான் உன் தம்பிய உயிரோட விட்டதே பெரிய விஷயம்னு சொல்ல, இவனும் ப்ளீஸ் டா அவனை எதுவும் பண்ணிடாத, இதுல அவனுக்கும் ஸ்டைலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல, பைசனும் பெரிய இவன் மாதிரி பேசாத, நீ உன் தம்பிய லவ் பண்ணிருந்தா நீ இப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்றப்ப, கண்டோ நான் முக்கியமா அவனுக்காக தான் இப்படி பண்ணேன், கேப்டன் என்கிட்ட நான் இதை செய்யலன்னா அவரு என்னோட பழைய கேஸ ஓபன் பண்ணுவேன்னு மிரட்டினாரு, நான் ஜெயிலுக்கு போயிட்டா வேப் தான் கஷ்டப்படுவான், சோ எனக்கு வேற வழி இல்லன்னு சொல்ல, இவனும் இந்த மாதிரி ரீசனை சொல்லிலாம் நீ எஸ்கேப் ஆயிடலான்னு நினைக்காத, நீ இந்த இடத்துல தான் சாக போறேன்னு சொல்லிட்டு, நான் வேணா உனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றேன், உன்னோட சாம்பல நான் வேப் கிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப போய் மீனை புடிச்சிட்டு வாடான்னு சொல்லி மிரட்ட, கண்டும் வேற வழி இல்லாம அந்த நெட்டை எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள போறான். அதுக்கப்புறமா இவன் ரெண்டு மீனை புடிச்சிட்டு வர, இது எப்படிடா நமக்கு பட்டோன்னு பைசன் கேக்குறான். அதுக்கு இவனும் ஏன் பட்டாடு, நம்ம ரெண்டு பேரு தானே இருக்கோம், நாம என்ன ஒரு ஊருக்கேவா சமைக்க போறோம்னு கேட்க, பைசனும் போய் நெருப்பு பட்ட வைடான்னு சொல்லிட்டு ஒரு ஈரமான மேட்ச் பாக்ஸை எடுத்து அவன் முன்னாடி தூக்கி போடுறான். அட பாட்டு கண்டோ, இதை வச்சு நான் எப்படிடா நெருப்பு பட்ட வைப்பேன்னு கேட்க, பைசனும் அதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காடுறான். தென் கண்டோம் இதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அந்த மேட்ச் பாக்ஸை தூக்கி போட்டுட்டு இவன் ஒரு கட்டையையும் குச்சியையும் வச்சு நெருப்பு உருவாக்க ட்ரை பண்றான். அண்ட் அவன் கஷ்டப்படுறத பைசன் பார்த்துட்டு இருக்கான். அப்ப கண்டோட கையில அடிபட்டுற, அதை பார்த்ததுக்கு அப்புறமா பைசன் அவன் கிட்ட லைட்டரை தூக்கி போடுறான். தென் இவனும் இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே கொடுக்கலன்னு கேட்க, பைசனும் நீ ஏமாறுறத பார்க்க நல்லா இருந்ததுன்னு சொல்றான். அப்புறம் கண்டோம் உனக்குலாம் மனசாட்சியே இல்லடான்னு சொல்லி புலம்பிட்டு இவன் அவனோட வேலையை பார்க்க போறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு பைசன் கண்டு கிட்ட வந்து பேண்டேஜை கொடுத்துட்டு, இதை நான் ஹைஜீனுக்காக மட்டும்தான் கொடுக்கறேன்னு சொல்ல, கண்டும் ஏன்டா இப்படி போய் சொல்ற, டைரக்டா எனக்கு
அவன் மேல அக்கறை இருக்குன்றத சொல்லிருன்னு சொல்லிட்டு இவன் பைசன் அவன் வயிற்றுல கை வச்சிருக்கிறத பார்த்துட்டு உனக்கு இன்னும் அங்க வலிக்குதான்னு கேக்குறான். தென் நான் பேண்டேஜை சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்க பைசனும் எனக்கு என்ன பாட்டுக்கு தெரியும், நீ உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறமா ஒருத்தர் கண்டு கிட்ட வந்துட்டு யங் மாஸ்டர் இருக்காரான்னு பைசனை பத்தி கேட்க இவனும் அவன் உள்ள இருக்கான்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவரு இதுல 2 பேருக்கு சாப்பாடு இருக்குன்னு சொல்லி அந்த பாக்ஸ கொடுத்துட்டு போறப்ப கண்டு அவரை ஸ்டாப் பண்ணி நீங்க இங்க ரொம்ப நாளா இருக்கீங்களான்னு கேட்க இவரும் ஆமா நான் பைசனோட பேரண்ட்ஸ் உயிரோட இருந்தப்ப நான் அவங்க ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தென் அவங்க கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா எனக்கு போக வேற இடம் இல்ல, அதான் நான் இங்க வந்துட்டேன்னு சொல்ல அடிக்கடி கண்டும் பைசனோட பேரண்ட்ஸை எதுக்காக கொண்டாங்கன்னு கேக்குறான். அதுக்கு இவரும் அவங்க ஒரு லேண்ட செல் பண்ணாதனால அவங்கள கொண்டுட்டாங்க அண்ட் இன்னும் அந்த கொலைய பண்ணது யாருன்றத யாராலையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கிளம்புறேன், நான் அங்க இருக்கிற காட்டேஜ்ல தான் இருப்பேன், உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. கற்பனா இங்க ஃபடையிலும் ஸ்டைலும் ஒரு காட்டுப்பாடையில போயிட்டு இருக்கிறப்ப அவங்க கார் ஸ்டாப் ஆயிருது. சோ ஸ்டைலோட செக் பண்ணி பார்த்துட்டு ரேடியேட்டர் போயிருச்சு, இதே என்னால சரி பண்ண முடியாதுன்னு சொல்ல ஃபடையிலும் நீ எல்லாம் என்னடா மெக்கானிக்னு கேக்குறான். அதுக்கு இவனும் நீ டூல்ஸ கொடுத்தா நான் சரி பண்றேன், வெறும் கையில சரி பண்றதுக்கு நான் ஒன்னும் மன்றவாதி இல்லன்னு சொல்ல ஃபடையில அவன் மொபைல்ல சிக்னல் இருக்கான்னு செக் பண்றான். பட் அங்க சுத்தமா சிக்னல் வரல. அதனால ஸ்டைலும் இதுக்குடா நான் மெயின் ரோட்லயே போலான்னு சொன்னேன், நீ தான் அதை கேட்கலன்னு சொல்ல இவனும் ஏன் நீ போலீஸ பார்த்ததும் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறக்கான்னு கேட்க இவனும் நான் தான் தப்பிக்க ட்ரை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்லன்னு கேக்குறான். அதுக்கு ஃபடையிலும் உன் வாயில இருந்து வர ஒரு வார்த்தைய கூட என்னால நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் ஸ்டைல போய் காரை தள்ள சொல்றான். அதுக்கு இவனும் என்னால முடியாது, இப்ப ரொம்ப வெயிலா இருக்கு, நான் இங்க பசியிலேயே செத்துருவன் போலியேன்னு புலம்ப ஆரம்பிச்சிட ஃபடையிலும் புலம்புறத நிறுத்திட்டு போய் வேலைய பாடுறான்னு சொல்ல ஸ்டைலும் போயிட்டு காரை தள்ளுறான். தென் கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறமா என்னால இதுக்கு மேல தள்ள முடியாதுன்னு ஸ்டைல் சொல்ல ஸ்டைல் காரை விட்டு இறங்கி வந்துட்டு ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டரை இவன் கொஞ்சம் சாப்பிட்டு பேலன்ஸா இவன் ஸ்டைல் கிட்ட குடுக்கறான். அப்ப ஸ்டைலும் ஹாரர் மூவி எல்லாம் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும், இப்ப எவனாச்சும் சீரியல் கில்லர் வந்து நம்மள கொல்ல போறான்னு சொல்ல ஃபடையிலும் அப்படி எவனாச்சும் வந்தானா ஃபர்ஸ்ட் அவன் உன்னதான் கொல்வான்னு சொல்லிட்டு சரி வந்து காரை தள்ளு நம்ம கிளம்பலான்னு சொல்ல இவனும் என்னால தள்ள முடியாது, இப்போதைக்கு நம்ம காரை இங்கேயே விட்டுடலாம் அப்புறமா வண்டி எடுத்துக்கலாம்னு சொல்ல ஃபடையிலும் என் காருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உன்னை கொன்னதுக்கு அப்புறமா உன்னோட கராஜையும் எடுத்துப்பேன்னு மிரட்டுறான். ஆனா ஸ்டைலும் நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, நானும் என் கராஜும் உனக்கு தானே சொல்லி ஃப்ளோட் பண்றான். கற்பனா இங்க ஐலாண்ட்ல பைசன் கண்டை கட்டி போட்டுட்டு இவன் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப கண்ட் அவன் கிட்ட எனக்கும் கொஞ்சம் கொடுடா, எனக்கும் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல பைசனும் ஊட்டி விடுற மாதிரி வந்துட்டு அதை தூக்கி போட்டுட்டு நான் சாப்பிட்டு வச்ச மிச்சத்துக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் இவனும் சரி அட்லீஸ்ட் தண்ணியாச்சும் கொடுறான்னு கேட்க பைசனும் ஓ உனக்கு தாகமா இருக்கான்னு கேட்டுட்டு அவன் முகத்துல தண்ணிய ஊட்டி விட்டுடுறான். அப்ப கண்டும் நான் சொல்றத ஏன்டா நீ நம்ப மாட்ற, நான் வேற வழி இல்லாம தான் உன்னை ஏமாட்டினேன்னு சொல்ல இவனும் எல்லாருக்கும் சாய்ஸ் இருக்கு அண்ட் நீ என்ன ஏமாற்றுற ஆப்ஷனை சூஸ் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு அவன் உன்கிட்ட என்ன வேலை கொடுத்தான்னு மிரட்டி கேட்க கண்டும் அவரு உன்னோட பாஸ கண்டுபிடிக்க சொன்னாரு, பட் என்னால அது முடியல அண்ட் நான் உன்னை லவ் பண்ணுவேன்றத எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ பைசன், நமக்குள்ள நடந்த எல்லாமே உண்மைதான்னு சொல்ல அதை கேட்டு இவனுக்கோ கண்ணு கலங்குது. சோ இதுக்கு மேல பேசாத வாய மூடுன்னு வான் பண்ண கண்டும் நிறுத்தாம அவன் பைசனை எவ்வளவு லவ் பண்றான்றத சொல்லிட்டு லாஸ்டா அவனை பெண் குயின்னு கூப்பிட இவனும் வாய மூடுறான்னு சொல்லி அவன் பக்கத்துல ஷூட் பண்ணிட்டு அங்கிருந்து அழுதுட்டே போறான். கற்பனா இங்க இவங்க 2 பேரும் ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதை பார்த்து ஸ்டைலும் கண்டிப்பா இது ஹாரர் மூவியோட பிளாட் தான், நெக்ஸ்ட் இந்த வீட்டுல இருக்கிற ஃபேமிலி ஹியூமன்ஸா சாப்பிடுறவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல ஃபடையிலும் டென் அவங்க கிட்ட உன்னைய சமைக்க சொல்றேன்னு கடாச்சிட்டு இங்க அப்படி யாரும் இருக்க மாட்டாங்கடா, அப்படியே இருந்தாலும் நான் அவங்கள ஷூட் பண்ணிடுறேன்னு அவன் ஸ்டைல் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். டென் இங்க வந்துட்டு ஃபடைல் டோரை நாக் பண்றான், பட் உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல, அந்த டோரும் ஓபன்லடா இருக்கு. அப்ப ஸ்டைலும் இன்னும் எதுவும் கெட்டு போகல, வா இப்படியே ஓடி போயிடலான்னு கூப்பிட ஃபடைலும் அவன் சொல்றத கண்டுக்காம உள்ள போறான். அப்புறம் உள்ள யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறப்ப மேல இருந்து ஒரு பால் விழுது. அதை பார்த்துட்டு ஸ்டைல் பயந்துற அதுக்கு பின்னாடியே 2 பேரு சண்டை போட்டு ஓடி வராங்க. அதுல ஒருத்தன் ஸ்டைல் பின்னாடி வந்து நின்னுட்டு பாப்கார்ன் சாரிடா, இனி நான் உன்னை ஏமாட்ட மாட்டேன்னு சொல்ல இவனும் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு சரி இவங்க யாரு உன்னோட கூட்டாளிங்களான்னு கேட்டுட்டு அவங்களையும் அடிக்க வர ஃபடைல் உடனே அவனோட கன் எடுத்து காட்டுறான். அதை பார்த்ததும் அந்த 2 பேரும் பயத்துல அங்க இருந்து ஓட ட்ரை பண்றாங்க. பட் அதுக்குள்ள ஸ்டைலும் ஃபடைலும் அவங்கள புடிச்சு கட்டி போட்டுடுறாங்க. அப்ப இவனும் இங்க வேல்யூபிள் ஐட்டம்ஸ்னு எதுவும் இல்ல, இருந்தது என் மனசு மட்டும் தான், பட் அதையும் இந்த டேஷ் உடைச்சிட்டான்னு சொல்லி புலம்பிட்டு நீங்க 2 பேரும் இவனோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு கேட்க ஜிம்மியும் நான் உன்னை மட்டும் தாண்டா சீரியஸா லவ் பண்றேன், அதனாலதான் நான் நம்ம மேரேஜ்க்கு ஓகே சொன்னேன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் தான் எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுன்னு கேக்குறான். இவன் பாப்கார்னை சீட் பண்ணிருக்கான், அதனால இவனும் நீ சாகுறது தாண்டா கரெக்டா இருக்கும்னு ஒரு கோவத்துல சொல்ல உடனே ஃபடைல் ஆசையை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லி கண்ணை ஜிம்மிய நோக்கி எய்ம் பண்ண ஸ்டைல் அவனை
ஸ்டாப் பண்ணிடுறான். அப்ப இவனும் நான் சும்மா தான் சொன்னேன் அவனை ஷூட் பண்ணிடாடுன்னு சொல்ல இவனும் பரவாயில்ல என்ன ஷூட் பண்ணிடுற பட் இவனை எதுவும் பண்ணிடாடுன்னு சொல்லிட்டு நான் அவன் மேரேஜ ஸ்பாயில் ஆக்கிட்டேன். சோ நான் செட்டு ஆவியாகி உன் கூடவே இருந்துக்கிறேன்டான்னு பாப்கார்ன் கிட்ட சொல்ல அவனும் ப்ளீஸ் என் ஜிம்மியை எதுவும் பண்ணிடாடுன்னு ஃபடில் கிட்ட சொல்றான். அண்ட் அவங்களோட லவ் பார்த்து இவங்களும் அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாங்க. கட் பண்ணா இங்க கீழ் லில்லி கிட்ட நம்மளோட டார்கெட் மிஸ் ஆனனால நம்ம கிளைண்ட் ரீஃபண்டே கேக்குறாங்க. அப்படி நம்ம ரீஃபண்ட் கொடுக்கலனா நம்மள காட்டி கொடுத்துருவேன்னு மிரட்டுறாங்கன்னு சொல்ல இவங்களும் நம்ம ரீஃபண்ட் பண்ண கூடாது, இதுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் அந்த ரியோராட்ட கொல்றதுதான்னு சொல்லிட்டு ஃபடிலும் பைசனும் உனக்கு கால் பண்ணாங்களான்னு கேட்க இவனும் இல்லன்னு சொல்லிட்டு மேபி அவங்க ஓடி போயிருக்கலாம், நான் அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத பாட்டுன்னு சொல்லி போட்டு கொடுத்துறேன். அதை கேட்டு இவங்களும் அவங்க ஓடிதான் போயிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அவங்கள வெளியே சுட்ட விட்டா நமக்கு தான் பிரச்சனை. சோ நான் உனக்கு ஒரு வேலை தரேன், நீ யாருக்கும் தெரியாம அவங்க கடையை முடிச்சிரு, அதை நீயே செஞ்சாலும் ஓகே ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணாலும் ஓகேன்னு சொல்றாங்க. கட் பண்ணா இங்க கண்ட அவனோட கட்டை அவுட்டுட்டு அங்க கீழே கிடக்குற கட்டையை எடுத்து பைசனை தேடி போறான். அண்ட் இங்க பைசன் பீச்சை பார்த்து உட்காந்துட்டு இருக்க கண்ட அவன் பின்னாடி வந்து நின்று அவனை அடிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பைசனோ இன்னும் எடுக்கடா வெயிட் பண்ற என்ன அடிச்சு போட்டுட்டு இங்க இருந்து போன்னு சொல்ல கண்டும் அந்த கட்டைய கீழே போட்டுட்டு என்னால அதை பண்ண முடியாது அண்ட் நான் இங்க இருந்து போகணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ போயிருப்பேன்னு சொல்லி அவன் பக்கத்துல உட்காந்துட்டு நம்ம பேசலாமான்னு கேட்க இவனும் இப்ப நீ என்ன போய் சொல்ல போறேன்னு கேட்டுட்டு நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்க கண்டும் அந்த கண்ணை எடுத்து இவன் ஆட்கிட்ட வச்சுட்டு உனக்கு வேணும்னா என்ன கொண்டுக்கோ, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டு ஐ லவ் யூ பைசன்னு சொன்னதும் பைசன் அழ ஆரம்பிச்சிடுறான். தென் நீ என்ன மறுபடியும் ஏமாத்தலான்னு பாக்குறேன்னு கேட்க கண்டும் இல்லன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்றான். கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு இவங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறப்ப ஃபடிலும் ஸ்டைலும் அசந்த நேரமா பாட்டு இவங்க வேச எடுத்து அவங்கள அடிக்க வராங்க. அடப்பாட்டு ஸ்டைல் ஃபடில்னு கட்ட அவனும் உடனே கண்ணை வெளியே எடுத்துடுறான். சோ இவங்க ரெண்டு பேரும் பயந்து அந்த வேச கீழே போட்டுற இவங்க ரெண்டு பேரும் அகைன் அவங்கள கட்டி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ஃபடில் ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்கு பாத்ரூம் போறான். அதே நேரத்துல இங்க கண்டும் பைசனும் கார்டன் ஏரியால இருக்காங்க. அப்ப பைசன் நான் உன்னை இங்க கொல்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன், ஆனா இப்போ நம்ம எப்படி இருக்கோம்னு பாருன்னு சொல்ல கண்டும் நீ எல்லாம் கொலை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றான். அதுக்கு பைசனும் பழி வாங்குற உணர்வு உன்னை எது வேணாலும் செய்ய வைக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு மர்டர் பண்ணதுக்கு அப்புறமா ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஊர் சுத்த போயிருவேன் அண்ட் ஃபடிலுக்கு அவனோட குக்கிங் தான் தெரப்பின்னு சொல்ல அதை கேட்டு கண்டும் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும், இந்த வேலையை விட்டுட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ணலாமே, எனக்கு உன்னோட பாஸ்ட நினைச்சு கவலை இல்ல, எனக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்ச மாதிரியே உனக்கும் கிடைக்கணும்னு சொல்ல இவனும் நான் குவிட் பண்ணா என்னால இதே இடத்துல இருக்க முடியாது, யாருக்கும் தெரியாத இடத்துல போய் தான் லைஃப ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும், உன்னால என் கூட அங்க வர முடியுமான்னு கேட்க இவனும் நான் கண்டிப்பா வருவேன், பேப் கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறமா அவன் லைஃப அவன் பாட்டுப்பான் அண்ட் நானும் அவனுக்காக பல வருஷம் வாழ்ந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் உனக்காக வாழ போறேன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்றான். அதே நேரத்துல இங்க ஃபடில் பாத்ரூம்ல இருக்கிறப்ப ஸ்டைல் அங்க உள்ள வந்துட்டு தள்ளி உட்கார்றா நானும் வரேன்னு சொல்றான். அப்ப இவனும் இங்க இருந்து போயிருடா எனக்கு உன் கூட சண்டை போடுறதுக்குலாம் மூடு இல்லன்னு சொல்ல ஸ்டைலும் அதை கண்டுக்காம அவனோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பாட்டப்ல உட்கார்றான். தென் இவன் ஃபடில பாட்டு நீ நல்லவனாடா இருக்க, அப்புறம் எதுக்காக நீ ஹிட்மேனா இருக்கன்னு கேட்க இவனும் நான் நல்லவன்னு உனக்கு யாரு சொன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் கெட்டவங்களை மட்டும்தான் கொள்வேன், என்ன அடுக்குதான் ஹையர் பண்ணுவாங்கன்னு சொல்ல அடுக்கு ஸ்டைலும் பட் உன்னை பார்த்தா காசுக்காக கொலை பண்றவன் மாதிரி இல்லையேன்னு சொல்றான். அப்ப ஃபடிலும் உனக்கு என் பாஸ்ட பத்தி என்ன தெரியும், எப்படி உன்னால இத சொல்ல முடியுதுன்னு கேட்க இவனும் நீ பாஸ்ட்ல எப்படி இருந்தன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் இப்போ நீ எப்படி இருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு நீ இந்த வேலையை விட்டுரு நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு அட்வைஸ் பண்ண ஃபடிலும் நீ ஒன்னும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை அண்ட் நீ இப்படி எல்லாம் பேசுறதுனால நான் உன்னை கொல்லாம விட்டுருவேன்னு நினைச்சிட்டு இருக்காடுன்னு சொல்ல ஸ்டைலும் அவனோட ஃபிளோட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அவன் ஃபடில கிஸ் பண்றதுக்கு கிட்ட வரான். அப்ப ஃபடில் அவனோட ஃபேஸ திருப்பிக்க ஸ்டைலும் நான் சாகுறதுக்குள்ள உன்னை என்னைய கிஸ் பண்ண வைப்பேன்டான்னு சொல்லி சவடம் போடுறான் அண்ட் அந்த நேரத்துல ஃபடில் அங்க இருக்கிற ஐலாண்ட் போட்டோ ஃப்ரேம பாக்குறான். அப்போ பைசன் இவன் கிட்ட என்னோட பேரண்ட்ஸோட வீடு ஒரு ஐலாண்ட்ல இருக்குன்னு சொன்ன விஷயம் ஞாபகம் வர இவன் ஸ்டைல் கிட்ட நான் பைசன் இப்ப எங்க இருப்பான்றத கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். அண்ட் இதோட எபிசோட் 8 கம்ப்ளீட் ஆகுது. இப்ப எபிசோட் 9ஓட ஸ்டார்டிங்ல பைசன் அவன் சின்ன வயசுல யூஸ் பண்ண ஐட்டம்ஸ கண்டு கிட்ட காட்டி அவனோட பேரண்ட்ஸ பத்தி சொல்ல கண்டும் அவனோட பேரண்ட்ஸ் பிளேன் கிராஷ்ல இறந்து போனதை பத்தி சொல்றான். அதுக்கப்புறமா பைசன் அவன் கிட்ட போலீஸ் உன்னோட கேஸ அகைன் ஓபன் பண்ணா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க இவனும் எனக்கு தெரியல பட் பேபிடுல எந்த ஒரு கஷ்டமும் படாத மாதிரி நான் பாட்டுப்பேன்னு சொல்றான். அதை கேட்டு பைசனும் தென் நானும் உன் கூட ஜெயிலுக்கு வந்துடுறேன், ஏன்னா நீ தான் என்னோட வீடு, என்னால உன்னை விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை அக் பண்ணிக்கிறான். கட் பண்ணா இங்க ஸ்டைல் டிரைவ் பண்ணிட்டு இருக்க ஃபடில் தூங்கிட்டு இருக்கான். அப்ப கார்ல இருக்கிற ரேடியோ ஸ்டாப் ஆனனால ஸ்டைல் சிடி ஏதாச்சும் கிடைக்குமான்னு செக் பண்றான். அப்ப அவன் ஃபடிலோட எக்ஸோட போட்டோவை பாத்துறான் அண்ட் அந்த நேரத்துல ஃபடில் தூக்கத்துல இருந்து ஏண்டிக்க இவனும் உடனே அந்த போட்டோவை எடுத்த இடத்துலயே வச்சிடுறான். அதுக்கப்புறமா இவன் ஃபடில் கிட்ட
கிட்ட எனக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுறான்னு கேட்க இவனும் என்னடா ஓவரா பண்ற, நாம என்ன ரோட் ட்ரிப் வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்க அடுக்க ஸ்டைலும் நீ என்ன கொல்றப்ப நான் அழகா இருக்கணும், காட்டுக்குள்ள கிராப் டாப் போட்டு ஒரு ஹேண்ட்ஸமான பையனோட பாடி கிடைச்சிருக்குன்னு ஹெட்லைன்ஸ் வந்தா என் அப்பாவுக்கு என்ன கண்டுபிடிக்கிறதுல ஈஸியா இருக்கும்லன்னு சொல்ல ஃபடேலும் சரி வந்துட்டு தொல்லன்னு அவனை ஸ்டாப்புக்கு கூட்டிட்டு போறான். இங்கே வந்துட்டு ஸ்டைல் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீ என்னோட பாடியை ஏதாச்சும் மலை கிட்ட ஒரு கடல் கிட்ட பிடிச்சிடுறியா, ஏன்னா என்னோட ஆவி ஒரு அழகான இடத்துல தான் சுத்தணும்னு சொல்ல அதுக்கு ஃபடேலும் இப்ப நீ சீக்கிரமா ட்ரெஸ் செலக்ட் பண்ணலனா உன்னோட ஆவி இந்த கடைக்குள்ள தான் சுட்டும் பரவாயில்லையான்னு மிரட்ட ஸ்டைல் உடனே ஒரு ஷர்ட் எடுத்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போறான். இப்படி இவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப கீழங்க கண்ணோட வரான். இவன் ஹெல்மெட் போட்டிருக்கனால ஃபடேலுக்கு இவனை அடையாளம் தெரியல. பட் இவன் தூரத்துல நின்னு கண்ணை ஏம் பண்றத ஃபடேல் பார்த்ததும் ஃபடேல் அவனோட கண்ணை எடுத்து ஷூட் பண்ணிட்டு இவன் ஸ்டைல ப்ரொடெக்ட் பண்றான். தென் கொஞ்ச நேரத்துல ஃபடேலோட புல்லட்ஸ் காலி ஆயிர நான் அவனை ஓடி போய் டைவர்ட் பண்றேன்னு ஸ்டைல் சொல்லிட்டு அவன் ஃபடேல் சொல்றத கேட்காம அங்க இருந்து ஓடி போறான். அடே கீன் பாட்டோடும் அவன் ஸ்டைல பார்த்து ஷூட் பண்ண அந்த புல்லட் ஸ்டைலோட கையில உரைச்சிட்டு போயிருது. அந்த கேப்ல ஃபடேல் பின்னாடி இருந்து கீனை அட்டாக் பண்ணி யாருடா நீனு அவனோட ஹெல்மெட்டை கலட்டுறதுக்கு ட்ரை பண்றான். பட் கீன் அவனை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். தென் இவனும் அவனை விட்டுட்டு ஸ்டைலுக்கு என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி அட ஸ்டைலோட கையில டைட்டா கட்டுறான். கட் பண்ணா இங்க கண்ட் பைசனுக்கு குக்கிங் சொல்லி தந்துட்டு இருக்கான். பட் அது பைசனுக்கு சரியா வராதனால இதுக்கப்புறம் நீயே குக் பண்ணு, நான் உனக்கு வேற விதத்துல சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி இவன் கண்ட அப் பண்றப்ப அங்க வேலை செய்யறவரு இவங்க கிட்ட வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி, பட் ஐலாண்டுக்குள்ள யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு போக பைசன் கண்ட் கிட்ட நீ வீட்டுக்கு போய் லாக் பண்ணிட்டேரு, நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்ல கண்டும் நானும் உன் கூட தான் வருவேன்னு சொல்றான். சோ பைசன் அவனோட கண்ணையும் அண்ட் கண்ட் ஒரு கட்டையையும் எடுத்துட்டு பீச் கிட்ட வந்து பார்க்க இவங்க தூரத்துல ஃபடேல் அண்ட் ஸ்டைல் வரத பாக்குறாங்க. அவங்கள பார்த்ததும் இவங்க கிட்ட ஓடி வந்துட்டு உனக்கு என்னடா ஆச்சுன்னு கண்ட் ஸ்டைல பாட்டு கேட்க இவனும் நீனும் உயிரோட தான் இருக்கியாடான்னு கேக்குறான். அதுக்கு கண்டும் நான் நல்லாதான் இருக்கேன், பட் நீ தான் இப்ப உயிர் போற நிலைமையில இருக்கன்னு சொல்ல பைசன் ஃபடேல் கிட்ட நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேக்குறான். அதுக்கு ஃபடேலும் உன் கேள்வியெல்லாம் அப்புறமா கேளு, இப்ப ஸ்டைலுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல கண்ட் ஸ்டைலோட கையை பிடிக்க வரான். பட் ஃபடேல் கையை ஏறான்னு சொல்லிட்டு அவன் ஸ்டைல உள்ள கூட்டிட்டு வந்து படுக்க வைக்கிறான். அதுக்கப்புறமா ஃபடேல் ஸ்டைல பிடிச்சிக்க பைசன் அவனுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு விடுறான். தென் அட முடிச்சிட்டு இவன் வெளியே ஃபடேல் கிட்ட வந்து ஸ்டைல் இப்ப சேஃபா இருக்கான்னு சொன்னதும் நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியாடான்னு ஃபடேல் இவனை திட்ட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கு பைசனும் நான் ஏதோ அவன் மேல இருந்த கோபத்துல இப்படி பண்ணிட்டேன், பட் இப்போ நாங்க பேசி ஒண்ணு சேர்ந்துட்டோம், அவன் வேற வழி இல்லாம தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்ல அதை நீயும் நம்பிட்டு இருக்கியான்னு ஃபடேல் கேட்டுட்டு இப்பவே நான் அவன் கடையை முடிக்கிறேன்னு இவன் கண் எடுத்துட்டு உள்ள போக பைசனும் சரி அவனை கொன்னுரு, அப்படியே ஸ்டைலையும் சேர்த்து கொன்னுரு, அவனும் தானே உன்னை ஏமாட்டிருக்கான்னு சொல்ல அதை கேட்டு ஃபடேலும் அவனோட கண்ணை எடுத்த இடத்துலயே வச்சிடுறான். தென் பைசன் உங்களை அட்டாக் பண்ண வந்தது யாருன்னு கேட்க இவனும் மேபி அது ரியோராட்டோட ஆளா இருக்கும்னு சொல்றான். அதை கேட்டு பைசனும் இதை பத்தி நம்ம அம்மா கிட்ட சொல்லலாமான்னு கேட்க இப்ப வேண்டாம், நம்ம வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லிக்கலான்னு ஃபடேல் சொல்றான். கட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டைல் எந்திரிச்சதும் கண்ட் அவன் கிட்ட பெயின் கில்லர் டேப்லெட்ஸ குடுக்கறான். அதை வாங்கிட்டு ஸ்டைலும் நான் இங்க உன்னோட டெட் பாடியை தான் பாப்பான்னு நினைச்சிருந்தான்னு சொல்ல இவனும் நான் கிட்டத்தட்ட செத்துட்டேன்டான்னு சொல்லிட்டு நான் பைசன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்றான். அதை கேட்டு ஸ்டைலும் ஷாக் ஆயிட்டு தென் எப்படிடா நீ இன்னும் உயிரோட இருக்கான்னு கேட்க ஏன்னா அவனும் என்ன லவ் பண்றான்னு கண்ட் சொல்றான். தென் ஸ்டைல் அவனை கொஞ்சம் டீஸ் பண்ணிட்டு இப்ப உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பட் எனக்கு தான் சான்சஸ் 50-50 இருக்கு, அவன் சில நேரம் நல்ல மூட்ல இருக்கான், சில நேரம் கொலை பண்ற மூடுக்கு போயிடுறான், என்னால அவனை ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்ல கண்டும் என்னடா நீ இப்படி சொல்ற, நான் பாட்ட வரைக்கும் அவன் அப்படி நடந்துக்கலையேன்னு சொல்லிட்டு அவன் உன்னை ரொம்ப லவ் பண்றான்டான்னு கண்ட் ஃபடேல் ஸ்டைலோட கைய பிடிச்சிட்டு என்னெல்லாம் சொன்னான்றத சொல்லி காட்ட ஸ்டைலும் அதை கேட்டு வைக்கப்படுறான். கட் பண்ணா இங்க ஃபடேலும் பைசனும் குக்கிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப கண்ட் அங்க வந்துட்டு என்ன சமைச்சிட்டு இருக்கீங்கன்னு பைசன் கிட்ட கேக்குறான். அப்ப சடனா ஃபடேல் ஏஞ்சி எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம்னு சொல்லி அவனை அடிச்சுட்டு இவன் அவனோட கன் எடுத்து கண்டை ஏம் பண்ண பைசன் அவனோட கன் எடுத்து ஃபடேல பாட்டு ஏம் பண்றான். அப்ப ஃபடேலும் இவனுக்காக உன் அண்ணனையே போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டியாடான்னு கேட்க அதுக்கு பைசனும் பட் இது என்னோட லைஃப், நான் யார லவ் பண்ணணும்ன்றத நீ முடிவு பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஸ்டைல் அங்க வந்துட்டு நானும் தான் தப்பு பண்ணிருக்கேன், சோ நீ என்னையும் சேர்த்து கொண்டுருன்னு சொல்றான். அப்ப கண்டும் ஸ்டைல் கிட்ட நான் உன் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குடான்னு சொல்லிட்டு தென் ஃபடேல் கிட்ட எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுறா, நான் உன் தம்பிய ரொம்ப லவ் பண்றேன், அதே மாதிரி ஸ்டைல் உன்னை லவ் பண்றான்னு சொல்ல அதை கேட்டு ஃபடேலும் அவன் கண்ணை இறக்கிட்டு எதுவும் நடக்காத மாதிரி உங்கள யாருக்காவது சீ ஃபுட் அலர்ஜி இருக்கான்னு கேக்குறான். அதுக்கப்புறமா கண்டும் பைசனும் தனியா பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம பிரச்சனை முடிஞ்சது, பட் அவங்கள என்ன பண்றதுன்னு பைசன் கேட்க கண்ட் அவனை ஹக் பண்ணிட்டு அவங்கள சேர்த்து வைக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க லில்லி ஃபடேல் அண்ட் பைசனோட சின்ன வயசு போட்டோவை பார்த்துட்டு இருக்கிறப்ப இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல இவங்க ஃபடேல் பைசன் அண்ட் கீன் 3 பேரையும் அவங்களோட பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறமா இவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. தென்
தென் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவங்க 3 பேருக்கும் ஷூட் பண்ற ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அண்ட் நாம வெறும் கெட்டவங்களை மட்டும்தான் கொள்வோம், ஏன்னா அவங்கள சட்டத்தை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு பிரெயின் வாஷ் பண்ணி தான் வளர்க்குறாங்க. அதுல ஃபடேலும் பைசனும் நல்லா ட்ரெயின் ஆயிடுறாங்க. பட் கீனுக்கு அது அந்த அளவுக்கு வரல. சோ ஃபடேல் அண்ட் பைசன் ஃபீல்டு ஒர்க்குக்கு போயிடுறாங்க. அண்ட் கீனுக்கு அதுல ஆசை இருந்தாலும் லில்லி அதுக்கு அலோவ் பண்ணல. அதனால அவன் ஆபீஸ் ஒர்க்கை மட்டும் பாத்துக்கிறான். இவங்க அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறப்ப கீனாங்க வந்து அவன் சொடப்பின விஷயத்த பத்தி சொன்னதும், இதுக்குதான் நான் உன்ன ஃபீல்டு ஒர்க்குக்குள்ள அனுப்புறது இல்லன்னு சொல்லி திட்டிட்டு அவங்க உன்னை பாத்துட்டாங்களான்னு இவங்க கேட்க இவனும் இல்லன்னு சொல்றான். அப்புறம் இன்னும் அவங்க ரியோராட்ட கொல்லல, சோ அவங்க கண்டிப்பா இங்க வருவாங்கன்னு சொல்ல அதை கேட்டு லில்லியும் நீ சொல்றதும் கரெக்ட் தானு சொல்லிட்டு அவங்க கடையை முடிக்கிறதுக்கு ஆளு ரெடி பண்ணு. 2 வருஷம் முன்னாடி ஹையர் பண்ணவனும் ஓகே தான், பட் நீ மட்டும் போயிடாத, உனக்கு ஒழுங்கா வர வேலையை மட்டும் பண்ணுன்னு திட்டி அனுப்பி விடுறாங்க. கற்பனா இங்க ஸ்டைல் பைசனோட மொபைல வாங்கி அவனோட அப்பாக்கு கால் பண்ணி நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ட்ரிப்புக்கு வந்திருக்கேன்பான்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்புறம் பைசன் உன் காயத்துக்கு என்ன சொல்லி சமாளிப்பேன்னு கேட்க இவனும் அதுக்கு என்கிட்ட நிறைய கடைங்க இருக்குன்னு சொல்றான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப ஃபடேல் உன்ன பீச் கிட்ட வர சொன்னான்னு பைசன் சொல்ல ஸ்டைலோ எதுக்காக என்ன வர சொன்னா, என்னங்க முட்டி போட வச்சு என் தலையில ஷூட் பண்ணி கொல்ல போறானான்னு கேட்க பைசனும் அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான், மேபி உன்னை கடல்ல தூக்கி போடலான்னு கலாய்க்கிறான். தென் நீ உண்மையாவே ஃபடேல லவ் பண்றியான்னு கேட்க அதுக்கு இவனும் கண்டு உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றானோ அதே மாதிரிதான் நான் உன்னாட லவ் பண்றேன்னு சொல்ல பைசனும் தென் ஓகே நீ அவனுக்கிட்ட ப்ரூவ் பண்ணா போதும், அவன் பார்க்க தான் கோவக்கார மாதிரி தெரிவான், பட் உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்ட்னு சொல்லிட்டு போறான். அதே நேரத்துல இங்க கண்ட் ஃபடேல் கிட்ட வந்துட்டு எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டா, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்ல ஃபடேலும் எனக்கு உன்னோட ப்ராமிஸ் எல்லாம் தேவையில்லை, அண்ட் இந்த மாதிரி நீ மறுபடியும் பண்ணிதான் பாரு, நான் உன்ன அதே ஸ்பாட்ல ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்ல இவனும் இதுக்கு ஃபுல்லா பிளான் பண்ணது நான் மட்டும் தான், சோ நீ ஸ்டைல் மேல கோவத்தை காட்டாத, அவன் என்னோட காருக்காக தான் இப்படி பண்ணான்னு சொல்ல இப்போதான் ஃபடேலுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. தென் பைசன் உன்கிட்ட பேசணும்னு சொன்னா அவன் உனக்காக பீச்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு கண்டு சொல்ல இவனும் இதையே அவன் என்கிட்ட வந்து சொல்லாம ஒன்னு அனுப்பி விட்டுருக்கான்னு கேட்க கண்டும் எனக்கு தெரியாது, அவன் சொன்னதை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீ பாட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க 2 போறான். அப்புறம் ஃபடேல் பீச் கிட்ட வந்து வெயிட் பண்றப்ப ஸ்டைல் அங்க வரான். டென்னிட கண்டென்ட் பைசனோட பிளான் தான்றத புரிஞ்சுக்கிட்டு ஃபடேல் அங்க 2 போறப்ப ஸ்டைல் அவன் கைய பிடிச்சி ஸ்டாப் பண்ணி என் கூட பேசுதான்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்ல 2 ஒரு பேப்பர் எடுத்து அதை ஃபடேல் கிட்ட குடுக்கறான். அதுல ஸ்டைலோட ரிலேட்டிவ்ஸ் பேரெல்லாம் எழுதிருக்கு. நான் அகைன் உன்னை ஏமாட்டினா நீ என்னையும் என்னோட ரிலேட்டிவ்ஸையும் கொன்னுருன்னு சொன்னதும் பைத்தியமாடா உனக்குன்னு ஃபடேல் கேக்குறான். அதுக்கு இவனும் நான் உன்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்றது எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் நான் இவ்வளவு கான்பிடென்ட்டா உன்கிட்ட இதை சொல்றேன்னு சொல்ல ஃபடேலும் உன் வார்த்தையெல்லாம் என்னால நம்ப முடியாது, ஒரு காருக்காக என்கிட்ட வந்த வேண்டான்னு நீன்னு சொல்லவும் கண்டிட சொன்னா நானு ஸ்டைல் கேட்டுட்டு அதெல்லாம் பழைய கடை, பட் இப்போ நான் உண்மையாதான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்றதுக்கு இவன் கடலுக்குள்ள போக ஃபடேல் அவனை நிக்க சொல்றான். ஆனா ஸ்டைலோ நீ எனக்கு சான்ஸ் தர வரைக்கும் நான் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் இன்னும் டீப்பா கடலுக்குள்ள போக ஃபடேலும் சரிடா நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு இவனும் ஸ்டைல் கிட்ட போறான். தென் இதுக்கப்புறம் நாம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலான்னு பேசிட்டு இவங்க கிஸ் பண்ண அட கண்டும் பைசனும் கரையில நின்னு பாக்குறாங்க. தென் இவங்க தனியா வந்து பேசுறப்ப நீ ரியோராட்ட அப்படியே விடுற, நீ அவனை கொன்னா வேற ஒருட்ட ஒண்ணு கொள்றதுக்கு வருவான், ஆண்ட்ராய்டு அப்படியே தான் போயிட்டு இருக்கோன்னு சொல்ல பைசனும் அவன் என்னோட பேரண்ட்ஸ கொண்டு இருக்கான், சோ நான் அவனை பழி வாங்காம விட மாட்டேன்னு அவன் முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கான். அதே நேரத்துல உள்ள ஃபடேல் ஸ்டைலுக்கு பேண்டேஜ சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அவ ஸ்டைலும் மெதுவா பண்ணுடா வலிக்குதுன்னு சொல்ல ஃபடேலும் தென் அகைன் இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணாம இருன்னு சொல்றான். அதுக்கப்புறமா ஸ்டைலும் நான் உன்னோட கார்ல ஒரு பையனோட போட்டோவை பார்த்தேன், அது யாருன்னு கேட்க ஃபடேலும் அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், நாங்க 2 வருஷம் டேட் பண்ணோம்னு சொல்ல அப்புறம் ஏன் நீங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்கன்னு ஸ்டைல் கேக்குறான். கட் பண்ணா இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் கட்டுறாங்க. அதுல ஃபடேல் அவனோட எக்ஸ் கிட்ட நான் வேலையை விடுற விஷயத்த பத்தி அம்மா கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் நாம புது லைஃப ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்ல இவனும் லவ் பண்ணி நார்மல் லைஃப வாழ முடியாத அளவுக்கு நீ என்ன ஒர்க் பண்றன்னு கேட்க ஃபடேலும் நாம நம்மளோட ஃபியூச்சரை மட்டும் பார்க்கலாம், மற்ற விஷயம் எல்லாம் தேவையில்லைன்னு அதை பத்தி சொல்ல மாட்டான். தென் ஒரு நாள் அவன் காணாம போயிடுறான். அதை ஃபடேலால தாங்கிக்க முடியல. அவன் என்கிட்ட பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாவது போயிருக்கலாம், ஆர் மேபி நான் அவனை கொன்றுவேன்னு என்னை பார்த்து பயந்துருக்கலான்னு சொல்ல ஸ்டைல் அவன் கையை பிடிச்சிட்டு பட் நான் என்னைக்கும் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு ஃபடேலும் ஸ்டைலோட மடியில படுத்துக்கிறான். கற்பனா இங்க கீன் டேனோனை பார்க்க ஹோட்டல் ரூமுக்கு வந்திருக்கான். அப்ப இவன் எடியோ பத்தி யோசிச்சுட்டு இருக்க டேனோன் அதை கவனிச்சு நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு கேக்குறான். அதுக்கு கீனும் ஒன்னும் இல்ல சும்மா வர்க்கப்பட்டிடான்னு சொல்ல இவனும் நீ என் கூட இருக்கிறப்ப வர்க்கப்பட்டிலாம் யோசிக்காடுன்னு சொல்லிட்டு நீ வேலையை ரிசைன் பண்றத பத்தி உன் அம்மா கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்க கீனும் நான் இன்னும் சொல்லல, பட் நான் சீக்கிரமாவே சொல்லிருவேன், அதுக்கப்புறமா நாம இந்த மாதிரி சீக்கிரட்டா மீட் பண்ண தேவை இருக்காடுன்னு சொல்றான். கற்பனா நெக்ஸ்ட் டே கண்ட் அவனோட பயத்தை தூக்கி போடுறதுக்கு தண்ணியில கால் வைக்கிறான். அப்ப பைசனோ இன்னுமா உனக்கு பயமா இருக்குன்னு கேட்க ஆமா எனக்கு அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் வருதுன்னு கண்டு சொல்லவும் பைசன் கிட்ட வந்து நின்னுட்டு எனக்கு கன் சவுண்ட கேட்டா பயம், பட் என்னோட ரிவெஞ்சுக்காக நான் ஷூட்டிங் எல்லாம் பண்ணி அந்த பயத்தை தூக்கி போட்டேன்னு அவனோட எக்ஸ்பீரியன்ஸ
எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண கண்டும் என்னோட பயம் போறதுக்கு நீ காரணமா இருக்கணும், நான் உன் கூட சேர்ந்து ஸ்விம்மிங் பண்ணணும்னு சொல்ல பைசனும் கண்டோட கையை பிடிச்சி அவனை கொஞ்சம் முன்னாடி கூட்டிட்டு போறான். அப்ப கண்டு இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம்னு சொல்ல பைசனும் ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க தண்ணியில விளையாட ஆரம்பிக்க ஃபடேலும் ஸ்டைலும் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. தென் 4 பேரும் இங்க உட்காந்து பேசுறப்ப ரிவெஞ்ச் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் இங்க வரலான்னு முடிவு பண்றாங்க. இதோட எபிசோட் 9 கம்ப்ளீட் ஆகுது. இப்ப எபிசோட் 10ஓட ஸ்டார்டிங்ல ஃபடேலும் பைசனும் ஸ்டைல் அண்ட் கண்ட ஸ்டைலோட கராஜ்ல விட்டுட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு மீட் பண்ண வேண்டாம், நாங்க எங்க வேலையை முடிச்சுட்டு உங்களை வந்து பாக்குறோம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப கண்ட் இவங்க திரும்பி வருவாங்கன்னு எனக்கு தோணலன்னு சொல்ல அப்படிலாம் தப்பா பேசாடடான்னு ஸ்டைல் சொல்றான். கட் பண்ணா இங்க ஃபடேலும் பைசனும் அவங்களோட ஐடென்டிட்டியை மாட்டிட்டு ரியோரேட்டோட செக்யூரிட்டி மூலியமா இவங்க ரியோரேட்டை மீட் பண்றதுக்கு பர்மிஷன் வாங்கிடுறாங்க. தென் அப்படியே அங்க டீலிங் பேசுற மாதிரி போயிட்டு சொல்லுடா எதுக்காக எங்க பேரண்ட்ஸ கொண்டுன்னு பைசன் அவனை அடிச்சு கேட்க அவரும் உங்க பேரண்ட்ஸ கொண்டது நான் கிடையாது, அது லில்லிடான்னு சொல்றாரு. அவ உங்கள மாதிரியே எனக்கு ஹிட்மேனா ஒர்க் பண்ணா, அப்புறம் அவன் என் லைஃப நான் நியூவா ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னனால நானும் சரி அவ லவ் பண்றா போலன்னு நினைச்சு அவளை போக விட்டுட்டேன். பட் அவ நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி என்ன அழிக்கிறதுக்கு உங்களை யூஸ் பண்றான்னு சொல்ல ஃபடேல் அவனோட கண்ணை காட்டி இப்படி போய் சொல்லாடன்னு மிரட்டுறான். அதுக்கு ரியோராட்டும் நான் சொல்றத நீங்களே யோசிச்சு பாருங்க, லில்லி ஹிட்மேனா இல்லாம இருந்திருந்தா அவளுக்கு எப்படி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க தெரிஞ்சிருக்கும்னு கேட்க இப்ப இவங்களுக்கும் லில்லி மேல டவுட் வருது. தென் இவங்க ரியோராட்டை அடிச்சு மட்டையாக்கிட்டு அவரை கிட்னாப் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா இங்க ஃபடேல் அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு கோவப்பட பைசனும் நீ இன்னும் அவளை அம்மானு கூப்பிடுறேன்னு கேட்டுட்டு அவ நம்மளோட பேரண்ட்ஸ கொண்டு இருக்கா, நாம அவளை சும்மா விடக்கூடாது, அவளை நாம கொன்னே ஆகணும்னு இவங்க கோவப்பட ஃபடேலும் நாம இப்ப அவசரப்படக்கூடாது, அவ நம்மள வளர்த்தவ, சோ நம்ம எப்ப என்ன செய்வோன்றது அவளுக்கு நல்லா தெரியும், சோ இப்ப நம்மளுக்கு ஒரு பிளான் தேவைன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவங்க லில்லியோட ஆபீஸ்க்கு வந்துட்டு ரியோராட்டோட டெட் பாடி போட்டோவை காமிச்சு நாங்க எங்க மிஷனை முடிச்சிட்டோன்னு ஃபடேல் சொல்ல இப்போ நாங்க வேலையை ரிசைன் பண்ணலாமான்னு பைசன் கேக்குறான். அதுக்கு லில்லியும் பர்மிஷன் கொடுத்துற இவங்களும் அங்க ரெண்டு கிளம்புறாங்க. அப்ப ஃபடேல் கீன் கையில இருக்கிற டேட்டுவை பாட்டுறான். அண்ட் ஃபடேல் பாக்குறத பார்த்து கீனும் அந்த டேட்டுவை கவர் பண்ண இவன் தான் ஸ்டைல ஷூட் பண்ணிருக்கான்றத ஃபடேல் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். தென் 2 பேரும் அங்க ரெண்டு போனதும் அட்லீஸ்ட் ரியோராட்டோட கடை முடிஞ்சது. நெக்ஸ்ட் இவங்க கடையை முடிக்கிறதுக்கு நம்ம ஆள் அரேஞ்ச் பண்ணலான்னு லில்லி கீன் கிட்ட சொல்லிட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒன்ஸ் வந்துட்டா வெளியே போறதுக்கு சாவு மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு போறாங்க. கட் பண்ணா இங்க பைசன் தூரத்துல நின்னு கண்ட பாட்டுட்டு போலான்னு பவுலிங் கிளப்புக்கு வரான். பட் கண்ட அவனை பாட்டடும் பைசன் அங்க இருந்து ஓடி போயிட கண்டும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே பார்க்கிங் லாட்டுக்கு வரான். அப்ப ஒரு பைக் கண்ட இடிக்கிற மாதிரி வர பைசன் அவனை காப்பாற்றுறான். ஆனா கீழே விழுந்ததுல கண்டோட கையில லைட்டா அடிபட்டுருது. அண்ட் அவன் பைசன் மேல கோவமா இருக்கிறனால பைசன் அவன் காயத்தை பாக்குறதுக்கு அவன் கையை பிடிக்க வரப்ப இவன் அவனோட கையை தட்டி விட்டுறான். தென் இவங்க ஒரு இடத்துக்கு வந்து பைசன் கண்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கிறப்ப நீ இன்னும் 8 நாளைக்கு இப்படியே வாழ போற, இது எல்லாத்தையும் நீ இப்பவே விட்டுரு, நீ இல்லாம நான் எப்படி வாழ்வேன்னு கண்டு கேட்க பைசனும் இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அண்ட் எனக்கு எதுவும் ஆகாது, என் வேலையை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல கண்டும் தென் நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கு ட்ரைனிங் கொடு, நான் இதுக்கு முன்னாடி திருடனா இருந்திருக்கேன் அண்ட் போலீஸ் பையாவும் இருந்திருக்கேன், அதை மறந்துடாதுன்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்றான். அதே நேரத்துல இங்க ஃபடேல் ஸ்டைல பாக்குறதுக்கு வந்திருக்கான். இவனும் ஃபடேல் மேல கோவமா இருக்கிறனால உனக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்லையே, அப்ப எடுக்க இங்க வந்தேன்னு சொல்லி கோவப்பட ஃபடேலும் நான் உன்னோட சேஃப்டிக்காக தான் உன்னை விட்டு விலகி இருக்கேன்னு சொல்றான். ஆனா ஸ்டைலோட கேக்குறதா இல்ல, நீ என்னையும் உன் கூட சேர்த்துக்கோ, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே கண்ட்ரோல் ஸ்டைலும் ஃபடேல் அண்ட் பைசனோட சீக்ரெட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. இப்பவும் ஒன்னும் லேட் ஆகல, இங்க இருந்து போகணும்னா போகலான்னு ஃபடேல் சொல்ல கண்ட்ரோல் ஸ்டைலும் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அதனால பைசனும் ஓகே நானும் கண்டும் லில்லிய பாட்டுக்கிறோம், நீங்க 2 பேரும் கீழே பாட்டுக்கோங்கன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப கண்டும் பைசனும் ஒரு கேப்ல லில்லியோட ஆபீஸ் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப லில்லியும் ஆபீஸ விட்டு வெளியே வர இவங்களும் லில்லியோட காரை ஃபாலோ பண்ணி போறாங்க. அதே நேரத்துல இங்க ஃபடேலும் ஸ்டைலும் கீழே இருக்கிற ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அவன் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமான்னு ஸ்டைல் கேட்க இவனும் எனக்கு ரொம்பலாம் தெரியாது, லில்லி எங்க 3 பேரையும் ஒரே நேரத்துல அடாப்ட் பண்ணாங்க, பட் எங்களோட ஒர்க் ஃபீல்டு வேற வேற, அவன் வெறும் ஆபீஸ் ஒர்க் மட்டும் தான் பாட்டுப்பான், சோ நாங்க அவனை பெருசா கண்டுக்கலன்னு சொல்ல அது கேட்ட ஸ்டைலோ பாவம் அவன் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லவும் யார பாட்டுடா பாவம்னு சொல்ற, அவன் தான் நம்மள கொல்ல வந்தவன்னு ஃபடேல் சொன்னதும் ஸ்டைல் அதை கேட்ட சாக்குல கத்திர ஃபடேல் அவன் வாய போட்டிட்டு ஸ்டைல திட்டுறான். தென் கீன் ஏண்டுச்சு அந்த வழியா வர இவங்க 2 பேரும் அங்க 2 ஓடி போயிடுறாங்க. கட் பண்ணா இங்க லில்லி சில பொலிட்டீஷியன்ஸோட வைஃப் கூட கோல்ஃப் விளையாட வந்திருக்காங்க. இவங்களுக்கு பாலிடிக்ஸ்குள்ள இன்டர் ஆகணும்னு ஆசை, அதனாலதான் அந்த லேடிஸ்க்கு ஐஸ் வச்சுட்டு இருக்காங்கன்னு பைசன் கண்ட் கிட்ட சொல்லிட்டு இப்ப நம்ம அவங்க கிட்ட போய் ஆகணும்னு சொல்ல அதை நான் பாட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ட் அந்த வழியா போற ஒரு பையனை பிடிச்சு அவன் காடுல எடியோ சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பி போறான். அதே நேரத்துல இங்க கீன் ஒரு ஹோட்டல் ரூம்குள்ள போறான். அட பாட்ட ஸ்டைலும் ஹோட்டல் ரூமுக்கு இவன் யார பார்க்க வந்திருப்பான்னு கேட்க கண்டிப்பா அவனோட லவ்வரா தான் இருக்கும்னு ஃபடேல் சொல்றான். அதுக்கு ஸ்டைலும் தென் கண்டிப்பா இவன் இந்த விஷயத்த லில்லி கிட்ட இருந்து மறைச்சிட்டு தான் இருப்பான்
வந்துருவான்னு சொல்லி இப்போ நம்ம என்ன பண்ணணும், வெளியே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமான்னு கேட்க இவனும் உன்னால வெயிட் பண்ண முடியாதுன்னா வீட்டுக்கு போன்னு சொல்றான். அடுக்க ஸ்டைலும் நம்ம டைமை சேவ் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கீன் யார் கூட இருக்கான்றத பாக்குறதுக்கு வெயிட்டர் கிட்ட போட்டுக்கிட்டு அந்த டோரை போய் நாக் பண்றான். அண்ட் அந்த டோரை டர்ன் ஆன் ஓபன் பண்றான். அவனை பார்த்தடும் சாரி நான் தப்பான ரூமுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவன் அங்க ரெண்டு போலான்னு பாக்குறப்ப எங்கடா போற ஒழுங்கா உள்ள வந்துருன்னு கீன் கண்ணை காட்டி மிரட்டுறான். அண்ட் ஸ்டைல் மாட்டிக்கிட்டோட பாட்டுட்டு ஃபடிலும் கீன் கிட்ட வந்துற இவனும் நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டான்னு சொல்றான். கட் பண்ணா இங்க கண்டு இவங்கள ஒரு ஆளா உள்ள வந்துடுறான். அவன் லில்லியா அவனை பாட்டுட்டு நீ யாரு தண்ணி எங்கன்னு கேட்க அவனுக்கு வயிறு வலி, அதனாலதான் அவனுக்கு பதிலா நான் இங்க வந்தேன், நான் இந்த வேலையை நல்லா செய்வேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்க லில்லியும் நீ வேண்டாம் இங்க ரெண்டு கிளம்பு, நான் வேற ஆளை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அவங்க போன் பேச போயிற. அந்த கேப்ல இவன் சைலண்டா உள்ள ஓடி வந்துடுறான். தென் இவன் இந்த பொலிட்டீஷியன் வைஃப் கிட்ட வந்து மேடம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்க அவங்களும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அடே லில்லி ஒரு பக்கமா நின்னு முறைச்சு பார்க்க இன்னொரு பக்கம் பைசன் அவங்கள தள்ளி நின்னு பாட்டுட்டு இருக்கான். தென் இவங்க கண்டு கிட்ட உன்னோட பேர் என்னன்னு கேட்க இவனும் டாங்க்லான்னு சொல்றான். அதை கேட்டு இவங்களும் உன் பேரு கியூட்டா இருக்கு, இன்னைக்கு ஃபுல் டே நீ என் கூட இருப்பியான்னு கேட்க இவனும் எனக்கு ஓகே தான், பட் இதுக்கு லில்லி என்ன சொல்வாங்கன்னு தெரியலன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள லில்லி அங்க வந்து இவனை நான் தான் உங்களுக்காக பாட்டு சூஸ் பண்ணேன்னு ஒரு பிட்ட போட்டு விட்டுறாங்க. தென் பிரேக் டைம்ல கண்டு இவங்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறான். அதுக்கப்புறமா அந்த லேடி எழுந்துச்சு வாஷ்ரூம் போக இந்த கேப்ல லில்லி கண்டு கிட்ட நீ திருட்டுத்தனமா உள்ள வந்தனால நான் உன்னை அலோ பண்ணுவேன்னு நினைச்சுக்காடுன்னு சொல்ல இவனும் சாரி சொல்லிட்டு நான் என்ன ப்ரூவ் பண்ணிக்க தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்றான். அதை கேட்டு இவங்களும் உனக்கு ஏதோ லக் இருந்திருக்கு, அவங்களுக்கு ஒன்னு பிடிச்சிருக்கிறனால நான் உன்னை விட்டுடுறேன்னு சொல்லிட்டு நீ அவங்களுக்கு வேற சர்வீஸையும் பண்ணுவியான்னு கேட்டுட்டு உனக்கு எந்த ஜெண்டர் பிடிக்கும்னு கேட்க இவனும் எனக்கு பசங்களை பிடிக்கும், பட் நான் வேலையில ஜெண்டர் எல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்ல அதை கேட்டு லில்லியும் சரி நெக்ஸ்ட் டைம் நீ வரப்ப உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல அன்சமா இருக்கிற பசங்களை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க ஹோட்டல் ரூம்ல கன்னை வெளியே வச்சுட்டு உன் பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல போய் முட்டி போடுதான்னு கீன் ஃபடியில மிரட்ட அவனும் கீன் சொன்ன மாதிரியே செய்யறான். தென் இவனும் நீ ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இவன் தலை செதறிடும்னு கண்ணை ஸ்டைல பாட்டு மாதிரி ஏம் பண்ணி இவன் ஃபடியில மிரட்ட ஃபடிலும் ஸ்டைல் கிட்ட நீ எதுக்கும் பயப்படாத, இவனுக்கு அதை செய்யறக்கெல்லாம் தைரியம் இல்லன்னு கலாய்க்க கீனும் அவன் எப்படி ஃபடிலோட கார்ல ஜிபிஎஸ் ட்ராக்கரை செட் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ண வந்தான்றத பற்றி சொல்ல நீ இவ்வளவு பண்ணியும் நாங்க இன்னும் உயிரோட தானே இருக்கோம்னு சொல்லி ஃபடில் அவனை அகைன் கலாய்க்க இங்க என்னதான் நடக்குதுன்னு டானான் கேக்குறான். அதுக்கு கீனும் நான் உன்கிட்ட அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்ல இவனும் இப்ப நீ என்ன ஷூட் பண்ணாலும் உன்னோட லவ்வரை நீ கடைசி வரைக்கும் ரகசியமா தான் பார்க்க முடியும், அம்மாக்கு நம்மளோட சந்தோஷம் முக்கியம் இல்ல, அவங்க நம்மள யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தான் நம்ம பேரண்ட்ஸ கொண்டவங்கன்னு சொல்ல கீனோட ஆரம்பத்துல நம்ப மாட்டேன்றான். அப்ப ஃபடிலும் கீன் நீ நல்லா யோசிச்சு பாருன்னு பேசுறப்ப ஸ்டைல் ஏண்டிச்சு கீன் கையில வச்சிருந்த கண்ணை புடுங்கிடுறான். அந்த கேப்ல ஃபடிலும் அவனோட கண்ணை எடுத்து கீன் அண்ட் டேனான லாக் பண்ணிடுறான். அப்ப கீனும் ஃபடில் கிட்ட ப்ளீஸ் டா டேனான எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்ல ஃபடிலும் நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பாய் ஃப்ரெண்ட ஷூட் பண்ணிடுவேன்னு மிரட்டின, அடியே நான் உனக்கு பண்ண வலிக்குதான்னு கேட்க இவனும் நீ அம்மா நம்மளோட பேரண்ட்ஸ கொண்டாங்கன்னு சொன்னல, அதே மாதிரி நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன்னை விட்டு போகல, அம்மா தான் அவனை ஆளை செட் பண்ணி கொண்டுட்டாங்க, இத உன்கிட்ட சொன்னா அவங்க என்னையும் கொண்டுருவேன்னு மிரட்டினாங்க, அட நான் எதுவும் சொல்லலன்னதும் ஃபடிலோட கேட்டு உடஞ்சு போயிடுறான். தென் நாம ஒரே டீல் போட்டுக்கலாம், நீ அம்மாவை விட உன் பாய் ஃப்ரெண்ட லவ் பண்ணனா நீ அம்மாக்கு துரோகம் பண்ணிட்டு உன் பாய் ஃப்ரெண்ட வந்து கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போக ஸ்டைலும் இத நீ என்ன ஷூட் பண்ணதுக்காகன்னு சொல்லி அவனை எட்டி முடிச்சிட்டு டேனான அங்க ரெண்டு கூட்டிட்டு போறான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு கண்டும் பைசனும் இந்த காலியான ஸ்விம்மிங் பூல்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப நீ எனக்கு இந்த நெக்லஸ போட்டு விடுறியான்னு கேட்டுட்டு இவன் தண்ணிக்குள்ள தூக்கி போட்ட நெக்லஸ காட்ட அதை பார்த்து கண்டும் சர்ப்ரைஸ் ஆயிட்டு அதை அகைன் இவன் பைசனுக்கு போட்டு விட்டுட்டு அவனை கிஸ் பண்றான். அதே நேரத்துல வெளியே ஃபடில் தனியா உட்காந்து அவனோட எக்ஸ பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஸ்டைல் அவன் பக்கத்துல இருந்து உட்காந்து அவன் கிட்ட ஆறுதலா பேசுறான். அப்ப ஃபடிலும் இத்தனை நாளா தப்பு என் மேலதான்னு நினைச்சிட்டு இருந்தேன், அவன் என் மேல 2 பயத்துலதான் ஓடி போயிருப்பான்னு நினைச்சேன், பட் அவன் என்னால இறந்து போயிருக்கான்னு சொல்லி ஃபீல் பண்ண ஸ்டைலோ இதுல உன் தப்பு எதுவும் இல்ல, அவனை கொன்னது லில்லி தான், அவன் மேலதான் எல்லா தப்பும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீ என்னை விட்டு போயிருடா, நான் ஒன்னும் கோவப்பட மாட்டேன், நீ என் கூட இருந்தா உனக்கும் ஏதாவது ஆயிரும்னு ஃபடில் சொல்ல அதை கேட்ட ஸ்டைலும் நான் என்ன நடந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் போறதா இருந்தா நீ ஒரு ஹிட்மேன்றத தெரிஞ்சு அன்னைக்கே ஓடி போயிருப்பேன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ண ஃபடிலும் ஸ்டைல் ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். அண்ட் இதோட எபிசோட் 10 கம்ப்ளீட் ஆகுது. இப்ப எபிசோட் 11ஓட ஸ்டார்டிங்ல கீன் நைட் டைம்ல ஆபீஸ்க்குள்ள யாருக்கும் தெரியாம வந்து லில்லிக்கு எதிரான எவிடன்ஸ ஒரு பென்டிரைவ்ல காப்பி பண்ணிக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே அதை இவங்க கிட்ட வந்து கொடுக்க அவங்களும் அதை வாங்கிட்டு டேனான விட்டுடுறாங்க. அப்புறம் கீன் அங்க ரெண்டு போறதுக்கு முன்னாடி நான் அந்த லில்லியோட அழிவை பார்க்கணும், சோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் டேனான கூட்டிட்டு அங்க ரெண்டு போறான். அதுக்கப்புறமா கண்ட் பைசன் கிட்ட நீ லில்லிய புடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவேன்னு கேட்க இவனும் இது என்ன கேள்வி, அவ எங்களோட பேரண்ட்ஸ கொண்டு இருக்கா, சோ நாங்க அவளை கொண்டுருவோம்னு சொல்ல கண்டோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாத, இத நாம லீகலா ஹேண்டில் பண்ணலாம், உங்களோட
உங்களுக்கு ஹெல்ப் பண்றத பத்தி நான் கேப்டன் கிறிஸ் கிட்ட பேசுறேன்னு சொல்லி இவன் பைசனையும் ஃபடேலையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இவன் பைசனை ஹக் பண்ணிக்க ஸ்டைலும் நாங்க உங்களை ஜெயிலுக்கு போக விட மாட்டோம்னு சொல்லிட்டு இவன் ஃபடேல ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமா கண்டோன் ஸ்டைலும் கேப்டன் கிறிஸ மீட் பண்ணி எங்களுக்கு உங்க ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்ல இவரும் என்ன விஷயம்னு சீக்கிரமா சொல்லுங்க, நான் என் பையனை கூப்பிடுறதுக்கு ஸ்கூலுக்கு போய் ஆகணும்னு சொல்ல இவங்களும் நாங்க உங்களுக்கு தேவையான பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றோம், பட் அதுக்கு நீங்க எங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிலுக்கு போகாம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்க உங்ககிட்ட சின்ன மீனை தரோம்னு சொல்லிட்டு இவங்க ரியோரேட்டை ஹேண்ட் ஓவர் பண்ண இவரும் சரி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்றாரு. பட் ஸ்டைலுக்கு அவர் மேல நம்பிக்கை இல்ல. சோ இவன் அவனோட ஃப்ரெண்ட கராஜ்க்கு கூப்பிட்டு இவன் தான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு டாங், இவன் ஃபேக் ஐடி அண்ட் பாஸ்போர்ட் எல்லாம் செஞ்சு தருவானு ஃபடிலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இவன் போட்டோ எடுக்கிறதுக்கான ப்ராசஸ ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப ஃபடில் ஸ்டைல தனியா கூப்பிட்டு எடுக்கடா இதெல்லாம் பண்ற, நீயும் கண்டோன் தான் கேப்டன் கிறிஸ் கிட்ட பேசிட்டீங்கன்னு கேட்க ஸ்டைலும் எனக்கு அந்த போலீஸ் மேல நம்பிக்கை இல்ல, சோ ஒரு பேக்கப் பிளான்காக நான் இதை பண்றேன்னு சொல்லிட்டு நான் பைசனுக்கும் ஒன்னு ரெடி பண்ணி தரேன், ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் நாட்டை விட்டு போயிருங்க, அதுக்கப்புறமா நானும் கண்டோம் நீங்க இருக்கிற இடத்துக்கு வரும், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம இங்க திரும்ப வந்துடலாம்னு சொல்ல அடிக்கடி ஃபடேலும் இந்த கேஸ் முடிய எப்படியோ 20 வருஷம் ஆயிரும், அதுக்குள்ள நமக்கு வயசாகிரும்டான்னு சொல்ல ஸ்டைலும் இப்ப அதனால என்ன நான் அப்பவும் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க கண்டும் பைசனும் பேபை பிக்கப் பண்றதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. தென் பேப் அங்க வந்ததும் இவங்க கொஞ்ச நேரம் அங்க நின்னு பேசிட்டு இருக்கிறப்ப கண்டாங்க கேப்டன் கிறிஸ் அவரோட பையனோட போறத பார்த்து நீயும் பேபும் கார்ல போய் வெயிட் பண்ணுங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு பைசன் கிட்ட சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டு இவன் கேப்டன் கிறிஸ ஃபாலோ பண்ணி போறான். அண்ட் இங்க இவரோ பிரின்சிபல் கிட்ட தன்னோட பையன் பேஸ்கெட் பால் டீம்ல சேர்றதுக்கு லஞ்சம் கொடுக்க கண்டட மறைஞ்சு நின்னு வீடியோ எடுத்துறான். தென் அன்னைக்கு நைட்டு அந்த பொலிட்டீஷியனோட வைஃப்க்கு பர்த்டே, சோ லில்லி அவங்களுக்காக பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதோட உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வாங்கன்னு கூப்பிட அங்க சில பசங்க உள்ள வராங்க. அண்ட் அதுல கண்டோன் ஸ்டைலும் இருக்காங்க. அப்ப இவங்களும் கண்ட பாட்டுட்டு இவன் அந்த கோல்ஃப் கிளப்ல பாட்டவன் தானேன்னு கேட்க லில்லியும் உங்களுக்கு இவனை பிடிச்சிருந்தனால நான் தான் வர சொன்னேன்னு சொல்றாங்க. தென் இவங்களும் ஸ்டைல பாத்துட்டு இவனோட ஃப்ரெண்டும் கியூட்டா இருக்கான்னு சொல்ல அப்போனா இந்த 2 பேரையும் நீங்களே வச்சுக்கோங்கன்னு லில்லி சொல்லவும் நீ எனக்காக இவ்வளவு விஷயம் பண்ற, சோ நான் இந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி உனக்கு டேபிள்ல ஒரு சீட்டை கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்ட்டி போயிட்டு இருக்கிறப்ப ஸ்டைல் லில்லியோட கிளாஸ்ல ட்ரக் மிக்ஸ் பண்ணி கொடுத்துறான். தென் கண்ட் லில்லி கிட்ட நம்ம சேர்ந்து பாட்டு பாடலாமான்னு கேட்க இவங்களும் நீ என்னைய கரெக்ட் பண்றத விட்டுட்டு அவங்கள போய் பாரு, நீ அதுக்காக தான் இங்க வந்திருக்கன்னு சொல்லிற. கண்டும் அங்க இருக்கிற டிவில பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிட்டு அந்த மைக்க கொண்டு வந்து அந்த லேடி கிட்ட கொடுக்க அவங்களும் டிவிய பாட்டு பாட ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ மட்டியில கண்ட் அந்த வீடியோவை சேஞ்ச் பண்ணி விட்டுறான். அண்ட் அதுல லில்லி ஹிட்மேனா இருந்தப்ப பண்ண கொலைகளோட வீடியோஸ் எல்லாம் வர அங்க இருக்கிற எல்லாருமே அதை பார்த்து பயந்துட்டு லில்லி என்ன இதெல்லாம்னு கேக்குறாங்க. அப்ப இவங்களும் யாருடானின்னு கண்ட பாட்டு கேட்க இவனும் அம்மா நான் உங்க பையனோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்றான். தென் இவங்களுக்கு அந்த ட்ரக் வேலை செய்ய ஆரம்பிச்சனால இது எதுவும் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு அங்க 2 ஓடி போயிடுறாங்க. அப்புறம் இவங்க வாஷ்ரூம்க்கு வந்து வாமிட் எடுக்கிறப்ப ஃபடேலும் பைசனும் அவங்கள கன் பாயிண்ட்ல வச்சு பிடிச்சிடுறாங்க. அந்த நேரத்துல கண்டோன் ஸ்டைலும் உள்ள வந்துட்டு இவளை ஷூட் பண்ணிடாதீங்கடா, இத நாம லீகலா கொண்டு போலான்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க கையில இருக்கிற கன்னை இவங்க வாங்கிடுறாங்க. தென் ஃபடேலும் பைசனும் அங்க 2 போனதுக்கு அப்புறமா இவங்க லில்லிய போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துறாங்க. கட் பண்ணா இப்ப ஃபடேலுக்கும் பைசனுக்கும் ஃபேக் பாஸ்போர்ட் ரெடி ஆயிருச்சு. அதனால 2 பேரும் அங்க 2 சேஃபான பிளேஸ்க்கு கிளம்ப போற நேரத்துல போலீஸ் அங்க வந்து அவங்கள பிடிச்சிடுறாங்க. அப்ப கண்ட் கேப்டன் கிறிஸ் கிட்ட நீங்க இவங்களை விட்டுருவீங்கன்னு தானே சொன்னீங்கன்னு கேட்க இவரும் இவங்க 2 பேரும் நிறைய கொலைகளை பண்ணிருக்காங்க, சோ என்னால இவங்களை விட முடியாதுன்னு மாட்டி பேச கண்டிப்பா அவன் எடுத்த வீடியோவை யூஸ் பண்றான். நீங்க அந்த பிரின்சிபலுக்கு லஞ்சம் கொடுத்தட நான் வீடியோ எடுத்துட்டேன், இதை நான் ரிலீஸ் பண்ணா உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வராமலே போயிரும், அதோட உங்களுக்கு இருக்கிற நல்ல பேரும் போயிரும்னு சொல்ல இவரும் நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் கம்மியான தண்டனைய வாங்கிடுறேன்னு சொல்றாரு. அப்ப எத்தனை வருஷம்னு ஃபடில் கேட்க அதுக்கு இவரும் 5 வருஷம்னு சொல்ல அது ரொம்ப அதிகம்னு கண்டு சொல்றான். பட் மரண தண்டனைக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு ஃபடிலும் பைசனும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு அவங்க கண்ணை கீழே வச்சிடுறாங்க. தென் போலீஸும் அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு கிட்ட வரப்ப கண்ட் கேப்டன் கிறிஸ் கிட்ட நீங்க எங்களுக்கு 1 டே டைம் கொடுங்க, நாங்க எங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்டுட்டு நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணிடுறேன்னு சொல்ல இவரும் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துடுறாரு. அதோட நாளைக்கு மட்டும் இவங்க சரண்டர் ஆகலனா நான் இவங்களை என்கவுண்டர்ல க்ளோஸ் பண்ணிடுவேன்னு வார்ன் பண்றாரு. தென் போலீஸ் அங்க 2 போனதுக்கு அப்புறமா இவங்க இருக்கிற டைம்ல நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணணும்னு 2 பேரா பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுல முக்கியமா ஃபடேல் ஸ்டைலோட வீட்ல இருக்கிறப்ப அவனோட அப்பா மேரேஜ் பத்தி பேச நாங்க இப்பதான்ப்பா டேட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம்னு ஸ்டைல் சொல்றான். அண்ட் ஃபடேலோ எனக்கு 5 இயர்ஸ் டைம் கொடுங்கப்பா, நான் பினான்சியலா க்ரோ ஆயிட்டு உங்ககிட்ட வந்து பேசுறேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவங்க கேம்ஸ் விளையாட வராங்க. அங்க ஜாலியா விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபடேல் ஸ்டைல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவனோட கல்லறைய காட்டுறான். அத பாட்டு ஸ்டைலோ என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்க இவனும் எனக்கு சாவு எப்போ வேணாலும் வரலாம், அதான் எனக்கான இடத்த நானே உருவாக்கிட்டேன், இத பத்தி பைசனுக்கு கூட
கூட தெரியாது. நான் இறந்ததுக்கு அப்புறமா எனக்காக அழுகுறதுக்கு பைசன் மட்டும் தான் இருப்பான்னு சொல்லவும், டேய் உன் பாய் ஃப்ரெண்ட பக்கத்துல வச்சுட்டு என்னடா பேசிட்டு இருக்க, நானும் உனக்காக அழுவண்டான்னு ஸ்டைல் சொல்லிட்டு, நம்ம செட்டு ஆவியானாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூடவே இருந்து இதே மாதிரி தான் தொல்லை பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவங்க ஃபடேலோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சேர்ந்து குக் பண்ணி டின்னர் சாப்பிடுறாங்க. இதோட இவங்களோட டே முடியுது. நெக்ஸ்ட் கண்டென்ட் பைசனோட சைட்ல ரெண்டு பேரும் பிளானிட்டோரியம்க்கு வராங்க. இங்க இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு சின்ன பையன் வந்து டிஸ்டர்ப் பண்றான். ஃபர்ஸ்ட் டைம்னால இவங்களும் அதை ஃப்ரீயா விட்டுறாங்க. தென் இவங்க ஸ்பேஸ் சூட் போட்டுட்டு அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரப்ப அகைன் குறுக்க அந்த சின்ன பையன் வந்துடுறான். நான் தான் ஸ்பேஸுக்கு அனுப்பி விட்ட டாக்னு சொல்லவும் பைசனோட கேட்டு, ஓ நீ லைக்காவா சொல்றியா, அந்த டாக் ஸ்பேஸ்லயே இறந்து போயிருச்சு, அது உனக்கு தெரியுமான்னு கேட்க, இவனும் இத பத்தி அப்பா என்கிட்ட சொல்லலையேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே அங்க ரெண்டு ஓடி போயிடுறான். அப்ப கண்டும் ஏன்டா சின்ன பையனை அழ வைக்கிறேன்னு கேட்க, பைசனும் நான் உண்மையா தான் சொன்னேன், அண்ட் அதோட எனக்கே டைம் கம்மியா தான் இருக்கு, இதுல அவன் வேற வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க சுத்தி பாக்குற வேலையை கண்டினியூ பண்றாங்க. அண்ட் பக்கத்துல ஆள் இல்லாத நேரத்துல ரொமான்ஸும் பண்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க கண்டோட டேட்டூ ஸ்டுடியோக்கு வந்து பைசன் கண்டுக்கு பென்குயின் டேட்டூ போட்டு விட, கண்டும் பைசனுக்கு பஃபின் பேர்டோட டேட்டூவை அவன் கையில போட்டு விடுறான். இதோட இவங்களோட டேவும் முடியுது. கற்பனா இப்ப சொன்ன மாதிரியே ஃபடேலும் பைசனும் போலீஸ் கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. அண்ட் அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா கண்டும் ஸ்டைலும் அங்க உட்காந்து அழுறாங்க. இதோட எபிசோட் 11 கம்ப்ளீட் ஆகுது. இப்ப எபிசோட் 12ஓட ஸ்டார்டிங்ல ஃபடேலும் பைசனும் ஜெயில தூங்கிட்டு இருக்கிறப்ப பைசன் பக்கத்துல இருக்கிறவன் அவன் மேல காலு கையெல்லாம் போட்டு தூங்குறான். அதனால அன்னைக்கு நைட்டு பைசனால சரியா தூங்க முடியல. சோ நெக்ஸ்ட் டே இவன் டயர்டா இருக்கிறத பார்த்து என்னடா ஒரு மாதிரி இருக்குன்னு ஃபடேல் கேட்க, பைசனும் நைட் நடந்தத பத்தி சொல்றான். அதை கேட்டு ஃபடேலும் இங்க நம்ம இன்னும் 5 வருஷம் இருக்கணும், சோ நீ எடுக்கலாம் பழகிக்கோன்னு சொல்லிட்டு, அண்ட் அவன் உன் மேல காலை தூக்கி போட்டானா நீயும் அதே மாதிரி பண்ணி விடுன்னு சொல்லவும், நீ ஈஸியா சொல்லிட்ட, நான் தானே அதை ஃபேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு சீனியர் கேங் பைசன் கிட்ட வந்து இது நான் எக்ஸசைஸ் பண்ற இடம்னு சொல்ல, பைசனும் இங்க என்ன உன் பேர் எழுதி வச்சிருக்கான்னு கேக்குறான். அதுக்கு இவனும் நீ என்கிட்டயே உன்னோட திமிருத்தனத்தை காட்டுறியான்னு சொல்லிட்டு இவன் பைசனை அரெஸ்ட் பண்ண வர ஃபடேல் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த இடத்த நீயே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு, நாம இங்க இருந்து போறதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு, சோ இப்பவே நம்ம பிரச்சனையை வளர்த்துக்க வேண்டான்னு பைசன் அங்க ரெண்டு கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா கண்டோன் ஸ்டைலும் இவங்கள பார்க்க வராங்க. இப்ப உன் வேலை எப்படிடா போகுதுன்னு பைசன் கேட்க, இவனும் நான் ஒரு செலிபிரிட்டிக்கு டேட்டு போட்டு விட்டேன், அதுல இருந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க, அதனால இப்போலாம் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்காக வேப் உனக்காக ஒரு புக்கை கொடுத்து விட்டுருக்கான்னு சொல்றான். அதே நேரத்துல இந்த பக்கம் ஃபடேலும் ஸ்டைலும் பேசிக்கிறப்ப கராஜ் எப்படிடா போகுதுன்னு கேட்க, இவனும் அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு, இப்ப எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அப்ப ஃபடேலும் சரி என்னோட பர்கர் ஷாப் என்னாச்சுன்னு கேட்க, இவனும் லேண்ட் ஓனர் அட வேற ஆளுக்கு கொடுத்துட்டாரு, பட் இன்னும் அது பர்கர் ஷாப்பா தான் இருக்கு, பேரை தவிர வேற எதுவும் மாறலன்னு சொல்லவும், தென் நான் வெளியே வந்ததும் அதை திரும்ப வாங்க பாக்கணும்னு ஃபடேல் சொல்ல, ஸ்டைலும் அதை அப்புறமா பாத்துக்கலாம், அந்த இடம் கிடைக்கலன்னா நம்ம வேற இடம் பாத்துக்கலாம்னு சொல்றான். கற்பனா இப்ப கண்டோன் ஸ்டைலும் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறப்ப, ஏ கண்ட் இதுக்கு மேல என்னால முடியாதுடா, பேசுறது மட்டும்லாம் எனக்கு பட்டாது, எனக்கு அவனை அக் பண்ணணும்னு சொல்ல, கண்டும் எனக்கும் அப்படிதான்டா ஃபீல் ஆகுது, பட் ஸ்பெஷல் விசிட் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இருக்கும்னு சொல்றான். தென் இதுக்கு என்னடா பண்ணலான்னு ஸ்டைல் கேட்க, கண்டும் கொஞ்சம் யோசிச்சுட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றான். கற்பனா இங்க பைசன் பாத்ரூம்ல இருக்கிறப்ப அகைன் இந்த சீனியருக்கு அங்க வந்து பைசன் கிட்ட வம்பு இழுக்கிறாங்க. அதுல இவனும் நீ என்னோட பேபி ஆயிரு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி தொல்லை பண்ண, பைசனும் அந்த பாத்ரூம்ல இருந்த ஜக் எடுத்து 3 பேரையும் வெளுத்து வாங்கிடுறான். நான் கியூட்டா இருக்கேன்டா அதுக்காக சண்டை போட மாட்டேன்னு நினைச்சுக்காடுன்னு இவன் அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறப்ப வார்டன் அங்க வந்து இங்க என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. அதுக்கு பைசனும் இவங்க என்ன அரெஸ்ட் பண்ண வந்தாங்க, பட் நான் விடலன்னு சொல்ல, அந்த வார்டனும் அதை புரிஞ்சுக்கிட்டு பைசனை விட்டுறாரு. தென் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப ஃபடேல் அங்க ஓரமா நின்னுட்டு இருக்கிற சீனியர்ஸ பாத்துட்டு, நல்ல வேளை வார்டன் நல்லவரா இருந்தனால நீ தப்பிச்ச, 6 அவங்க தனி ஜெயில போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இனி அவங்க உன் பக்கமே வரமாட்டாங்கடான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, வார்டன் ஃபடேல் கிட்ட வந்து நீ வெளியே ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணதா கேள்விப்பட்டேன், இப்ப கிச்சன்ல ஆள் கம்மியா இருக்கு, சோ நீ அங்க போறியான்னு கேட்க, ஃபடேலும் ஓகே பட் நான் என் தம்பியையும் கூப்பிட்டுக்கவா, இவன் இருந்தானா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்னு சொல்ல, இவரும் சரி பட் வேலையை ஒழுங்கா செய்யணும், அதை விட்டுட்டு சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தா அகைன் கிளீனிங்லயே போட்டுருவேன்னு சொல்லிட்டு போறாரு. கற்பனா இங்க கண்டோன் ஸ்டைலும் கேப்டன் கிறிஸ மீட் பண்ணி எங்களுக்கு எங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ டச் பண்ணணும், அதுக்கு நாங்க ஜெயிலுக்குள்ள போகணும்னு சொல்ல, அதை கேட்டு இவரும் சிரிச்சுட்டு இப்போ என்ன ஜெயிலுக்குள்ள போறதுக்கு திருட போறீங்களா ஒரு கொலை பண்ண போறீங்களா ஒரு ட்ரக் செல் பண்ண போறீங்களான்னு கேட்க, கண்டோ என்கிட்ட அதை விட நல்ல ஐடியா இருக்கு, அதுக்கு நீங்க உங்க பவரை கொஞ்சம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றான். கற்பனா இங்க ஃபடேலும் பைசனும் கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க இன்னொரு சீனியர் வந்து நாள் ஃபுல்லா கிச்சன்லயே இருந்துடலான்னு பாக்காதீங்க, இங்க சில கிளாஸஸும் நடத்துவாங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்ச கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போக, பைசன் வேலையை முடிச்சிட்டு டிராயிங் கிளாஸ்க்கு போறான். அண்ட் அங்க சொல்லி தரதுக்கு கண்டு வரான். அதே மாதிரி இங்க ஃபடேல் மெக்கானிக் கிளாஸ்க்கு வர அங்க ஸ்டைல் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் அங்க கிடைக்கிற கேப்ல 2 பேரும் யாருக்கும் தெரியாம ரொமான்ஸ்
ப்ரப்போஸ் பண்றாங்க. இப்படியே நாட்கள் போகுது. இப்போ இவங்க 3வது வருஷத்துல இருக்காங்க. பைசனுக்கு இன்னைக்கு பர்த்டே. சோ ஃபடேல் அவனுக்கு கப் கேக்க கொடுத்து விஷ் பண்ண இவனும் நீ தாண்டா பெஸ்ட் அண்ணன்னு சொல்லி அவனை ஹக் பண்றான். ஆனா ஃபடேலும் நான் ஒர்க் அவுட் பண்ண போறேன், சோ நீ என்னோட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிருன்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறமா இவன் கப் கேக்க சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப சைட்ல 2 பேரு துணிக்கு பின்னாடி நின்னுட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்ததும் இவன் ஏண்டிச்சு இவர்கிட்ட வந்து நான் பாக்குற காட்சி உண்மைதானான்னு கேட்க அவரும் இதெல்லாம் இங்க நார்மலா நடக்கிறது தான், அவங்க வேலையை முடிக்கிற வரைக்கும் நான் மத்தவங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம பாட்டுப்பேன், இதுக்காக எனக்கு ஒரு சிகரெட் பேக்கெட் தண்டா போடும்னு சொல்லிட்டு இதை வச்சே இவரு இங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் இங்க வால்ல பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப கண்ட் அவன் பக்கத்துல இருந்து உட்காந்து அவனுக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு இப்போ நீ வெளியே இருந்திருந்தா நான் உன்னை நார்த்தன் லைட்ஸ் பார்க்க கூட்டிட்டு போயிருப்பேன்னு சொல்லிட்டு நீ வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்ல அதை கேட்டு பைசனும் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், உனக்கு அந்த மாதிரி மூடு வரப்ப நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க கண்டும் நான் ஒன்னு நினைச்சுப்பேன்னு சொல்றான். அப்புறம் பைசனும் எனக்கு என்ன வேணும்ன்றத நான் முடிவு பண்ணிட்டேன், நீ என் கூட வான்னு சொல்லிட்டு பைசன் இவர்கிட்ட ஒரு சிகரெட் பேக்க கொடுத்துட்டு கண்ட அந்த துணிக்கு பின்னாடி கூட்டிட்டு போயிட்டு எனக்கு என்னோட பர்த்டே கிஃப்ட கொடுன்னு கேட்க அப்படியே இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்துல இங்க ஃபடேல் கிளாஸுக்கு வரான். பட் அங்க ஸ்டைலுக்கு பதிலா வேற ஆள் இருக்கான். அப்ப இவரோ உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு ஃபடேல் கிட்ட சொல்லிட்டு போக இவன் இங்க வந்து ஸ்டைல பாக்குறான். ஏன்டா இன்னைக்கு உள்ள வரலன்னு கேட்க இவனும் இப்போலாம் எனக்கு வேலை அதிகமா இருக்கு, நான் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கான வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு, சோ என்னால ரெகுலரா வர முடியாது, பட் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்ல இவனும் சரி நீ உன்னோட ஃபியூச்சரை பாரு, நம்ம மீட் பண்ண டைமிங் சரியில்லைன்னு கோச்சிட்டு பேச ஸ்டைலோ இப்ப எடுக்கடா நீ இப்படி பேசுற, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட், எனக்கு என் ஒர்க்கும் முக்கியம் அதே மாதிரி நீயும் முக்கியம்னு சொல்ல அப்பவும் ஃபடேல் நான் ஒன்னும் கோவப்படல, இப்ப எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு சோ நான் கிளம்புறேன்னு கோச்சிட்டு போறான். கட் பண்ணா இப்ப ஸ்டைல் கராஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவனோட அப்பா வந்து என்னடா இப்பெல்லாம் அதிகமா வேலை செய்யற, ஒரு கார் வாங்குறதுக்கு சேர்த்து வைக்கிறியான்னு கேட்க இவனும் அதெல்லாம் இல்ல நான் சும்மா தான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றான். அப்புறம் இவரோ ஃபடேல் எங்க இருக்கான், ரொம்ப நாளா ஆளிய காணவேன்னு கேட்க அவன் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போயிருக்கான்னு சொல்லி ஸ்டைல் சமாளிக்கிறான். அதே நேரத்துல இங்க கண்டோட வீட்டுல கண்டு நீ எனக்கு ஒரு டேட்டு போட்டு விடுறியான்னு பேப் கேட்க இவனும் உனக்கு என்ன டேட்டு வேணும்னு கேக்குறான். அதுக்கு பேபோ உன்னோட பேரை போட்டு விடுன்னு சொல்ல கண்டும் அதெல்லாம் வேண்டாம் பாக்குறவங்க உன்னை கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்றான். ஆனா இவனும் மற்றவங்க அவங்களோட பேரண்ட்ஸோட நேம டேட்டுவா போட்டுக்கிறாங்க, சோ நான் உன்னோட பேரை போட்டுக்கிறதுல என்ன இருக்குன்னு கேட்க இவனும் சரி வான்னு சொல்லிட்டு பேபுக்கு டேட்டு போட்டு விடுறான். கட் பண்ணா இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டைல் ஜெயிலுக்கு வரான். பட் ஃபடேல் இன்னும் அவன் மேல கோவத்துல இருக்கிறனால அவன் கிளாஸ்க்கு போக மாட்டேன்றான். தென் பைசன் ஸ்டைல் கொடுத்த கிஃப்ட ஃபடேல் கிட்ட கொடுத்துட்டு அவனை ஸ்டைல பாக்குறதுக்கு அனுப்பிவிட அவனும் ஸ்டைல் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். தென் அது அப்படியே சண்டையா மாற ஸ்டைல் இந்த பேட்ச காட்டி நான் நம்ம ஃபியூச்சருக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு நான் என்னன்றத சொல்றேன்னு சொல்ல அதை கேட்டு ஃபடேலும் சமாதானம் ஆயிடுறான். கட் பண்ணா இப்ப 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருது. ஃபடேலும் பைசனும் வெளியே வர கண்டென்ட் ஸ்டைல் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பைசன் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கண்டாக்ட் பண்ண ஸ்டைலும் நீ என்ன மிஸ் பண்ணியாடான்னு ஃபடேல் கிட்ட கேக்குறான். அண்ட் ஃபடேலும் அதுக்கு நான் வார்த்தையில பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவனை கிஸ் பண்றான். அதுக்கப்புறமா இவங்க அங்க இருந்து கிளம்பி ஃபடேலோட பர்கர் ஷாப்புக்கு வராங்க. இத பார்த்து ஃபடேலும் இந்த இடத்த வேற ஒருத்தர் வாங்கிட்டாங்கன்னு நீ சொன்னேன்னு கேட்க இவனும் நான் இதை திருப்பி வாங்கிட்டேன், இனி இது நம்மளோடதுன்னு சொல்றான். அதே நேரத்துல இங்க இவங்க 2 பேரும் உட்காந்து பேசுறப்ப நீங்க இருந்த வீட்டை போலீஸ் சேஸ் பண்ணிட்டாங்க, இப்போ நீ என்ன பண்றதா இருக்குன்னு கேட்க பைசனும் இப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல, மேபி நான் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல இவனும் நான் இருக்கிறப்ப நீ ஏன் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டுட்டு பேபுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு சோ அவன் அப்ராட் போயிருவான், அப்புறம் நான் அங்க தனியா தான் இருக்கணும், அதனால நீ என் வீட்டுக்கு வந்துரு, அந்த ரெண்ட் பொறுத்த வரைக்கும் டெய்லியும் அகன் கேஸ் கொடுத்தா போடுன்றான். தென் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வர இங்க டோர் ஓபன்ல இருக்கு. சோ பேப் வந்துட்டான் போலன்னு நினைச்சு இவங்க உள்ள வந்து பாக்க அங்க எல்லா பொருளும் கலைஞ்சு கிடக்குது. பட் பேப் அங்க இல்ல. அதே நேரத்துல இங்க ஸ்டைல் ஃபடேல கராஜ்க்கு கூட்டிட்டு வர அங்க ஸ்டைலோட அப்பாவை காணோம். அப்ப ஸ்டைலும் அப்பா எங்கடா இருக்காருன்னு அங்க ஒர்க் பண்ற பையன் கிட்ட கேட்க இவனும் எனக்கு தெரியாது, பட் ஒரு லேடி இந்த பேப்பரை கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த பேப்பரை ஸ்டைல் கிட்ட கொடுத்துட்டு போக அதே மாதிரியான பேப்பரை இங்க கண்டும் கண்டுபிடிக்கிறான். அதுல அம்மா கூட டின்னர்னு எழுதியிருக்க இவங்களும் லில்லி தான் அவங்கள கிட்னாப் பண்ணிருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு 4 பேரும் லில்லி இருக்கிற இடத்துக்கு வராங்க. அண்ட் இங்க அவங்க பேபையும் ஸ்டைலோட அப்பாவையும் கெட்டி போட்டு வச்சிருக்க இவங்க 4 பேரும் அங்க இருக்கிற சேர்ல வந்து உட்கார்றாங்க. தென் லில்லி உங்களால என்கிட்ட இருந்து எல்லாமே போச்சுன்னு சொல்ல பைசனும் நாங்க கரெக்டா தான் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு பிரச்சனை நம்மளுக்குள்ளதான் சோ மத்தவங்களை வித்துருங்கன்னு ஃபடேலும் பைசனும் சொல்ல கண்டும் ஸ்டைலும் நாங்க தான் இந்த பிளானையே போட்டோம், சோ உங்களுக்கு கொல்லணும்னா எங்களை கொள்ளுங்க, பட் மத்தவங்களை போக விட்டுருங்கன்னு இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்ல அதை கேட்ட லில்லியும் பிரச்சனையே இல்ல எல்லாரும் இதை குடிச்சு செத்துருங்கன்னு பாய்சன் பாட்டில் எடுத்து வெளியே வைக்க ஃபடேலும் பைசனும் ப்ளீஸ்மா அவங்கள வித்துருங்க, நாங்க அகைன் உங்ககிட்ட வேலைக்கு வரோம், நீங்க சொல்றவங்கள கொல்ல கூட பண்றோம்னு சொல்றாங்க. அதை கேட்ட லில்லியும் டென் இந்த வெசட்டை பேபுக்கும் ஸ்டைலோட அப்பாக்கும் கொடுங்க, நான் உங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ போக விட்டுறேன்னு சொல்ல இவங்க 2 பேரும்
அதை செய்ய போற மாதிரி போயிட்டு பக்கத்துல இருக்கிற கார்ட்ஸ அடிச்சு போட்டு அவங்களோட கன்னை எடுத்து 2 பேரும் லில்லிய லாக் பண்ணிடுறாங்க. அப்ப லில்லியும் என்ன கொன்னுருங்கன்னு சொல்ல பைசனும் நாங்க அதை தான் பண்ண போறோம்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு கண்டோ பைசன் அப்படி பண்ணிராத, இப்பதான் நீ ஜெயில இருந்து வந்திருக்கன்னு சொல்ல ஸ்டைலும் நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்னு அவன் மொபைல் எடுக்கிறான். ஆனா ஃபடேல் அவனை ஸ்டாப் பண்ணி இவங்களை கொல்றதுதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இவன் பைசனுக்கு சிக்னல் காட்ட அவனும் அந்த பாய்சன் இருக்கிற ட்ரிங்க லில்லிய குடிக்க வச்சிடுறான். அதுக்கப்புறமா எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா இப்ப கண்டும் பைசனும் ரூம்ல இருக்கிறப்ப கண்ட் அவன் கிட்ட ஐஸ்லாண்ட் போறதுக்கான பிளேன் டிக்கெட்ஸ கொடுக்க அதை பார்த்து பைசனும் சந்தோஷத்துல குடிக்க ஆரம்பிச்சிடுறான். அதே நேரத்துல இங்க ஸ்டைலோட ரூம்ல இவங்க 2 பேரும் இருக்கிறப்ப நான் பெட்ல வின் பண்ணனால கண்டோட கார் இப்ப என்னோட ஆயிருச்சுன்னு சொல்லி ஸ்டைல் அந்த கார் கீய காட்ட ஃபடேலோ நீ இதை கண்டுகிட்டே திருப்பி கொடுத்துரு, நான் ஒண்ணு அந்த அளவுக்கு லவ் பண்ணலன்னு விளையாட்டுக்கு சொல்ல ஸ்டைலோ ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவனு கிஸ் பண்ண அதுல இருந்து அப்படியே இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. தென் அடுத்த நாள் கண்டும் பைசனும் ஐஸ்லாண்டுக்கு கிளம்பி போயிட்டு நார்த்தன் லைட்ஸ் நேர்ல பாக்குறாங்க. அண்ட் இதோட இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.